ஓகே. அ இணைந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதிய முதுநாவல் தொகுப்பு குறித்த இணைய விவாதத்திற்கு அனைவரையும் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் ஐரோப்பா சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். இந்த சிறப்புரை ஆற்ற சம்மதித்து நம்முடன் இணைந்துள்ள யோகா குரு சவுந்தர் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக ஜே சாரும் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் ஐரோப்பாவில் மாதம் இருமுறை நாங்கள் இணைய வழியாக சிறுகதைகளை விவாதித்து வரோம். கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் ஜெயமோகன் எழுதிய புனைவு களியாட்டின் 100 கதைகள் பல தொகுப்புகளாக வெளிவந்துள்ளன. ஒவ்வொரு தொகுப்பாக வாசிக்கிட்டு வரோம். ஒரு தொகுப்பு முடியும் பொழுது ஒரு தேர்ந்த வாசகர், விமர்சகர் அல்லது எழுத்தாளரை அழைத்து ஒரு உரை, அதை தொடர்ந்து கேள்வி பதில் அப்படின்ற வடிவிலான ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளோம். இது எங்களுடைய வாசிப்பை மேலும் தொகுத்து கொள்ளவும் கூர்மையாக்கிக் கொள்ளவும் உதவுகிறது. அந்த மாதிரி சமீபத்தில் விவாதித்து முடித்த தொகுப்பு முதுநாவல். கதைகள் நடப்பது சாமானிய தளத்தில் அப்படின்னாலும் அவற்றினுடைய மையம் வேற எங்கோ உள்ளது. சிந்தே கதையில் தொடங்கி 12 கதைகளையும் ஒவ்வொன்றாக விவாதிக்கும் பொழுது அன்றாட வாழ்வின் எளிய அனுபவங்கள், வரட்டு தர்க்கங்களை கொண்டு மட்டும் இவற்றை அணுகிவிட முடியாது அப்படின்ற உணர்வு தொடர்ந்து கொண்டே இருந்தது. குறிப்பாக மணிப்பல்லவம் கதையை விவாதிக்கும் போது கதை மாந்தர்களின் அனுபவங்கள் ஒரு தியான அனுபவத்தை ஒத்திருக்கின்றன அப்படின்ற எண்ணம் எழுந்து வந்தது. அப்போதுதான் இந்த தொகுப்பை பற்றி யோகா குரு சவுந்தர் அவர்கள் பேசுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு கருதி அவரை தொடர்பு கொண்டு உரையாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டோம். அவரும் சம்மதித்தார். சவுந்தர் அவர்கள் பீகார் சத்யானந்த யோக மரபில் பயிற்சி பெற்று குரு என்னும் பட்டம் பெற்றவர். வெள்ளிமலை முழுமை அறிவு உட்பட இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் யோக பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறார். யோகா ஆசிரியராக மக்களிடம் யோகாவை கொண்டு செல்வதற்கு ஊடகங்களிலும் செயல்பட்டு வருகிறார். டிடி பொதிகை தொலைக்காட்சியில் நடத்திய அந்த யோகம் இன்று நிகழ்ச்சி யூடியூப்பில் காணொலிகள் இன்னும் காண கிடைக்கிறது. குங்குமம் இதழில் அவர் எழுதிய கட்டுரை தொடர் ஞப்போல் வலை அப்படின்ற நூலாகவும் வெளிவந்துள்ளது. இது இல்லாமல் பர்ணசாலை.blogspot.com BARNASALAI.blogspot.com வலைப்பூவில் எழுதி வருகிறார். இங்கே ஒரு தேர்ந்த வாசகராக அவரை காண முடிகிறது. அதில் நூல் மதிப்புரைகளும் எழுதி வருகிறார். ஜெயமோகன்.in தளத்திலேயும் அவருடைய கட்டுரைகள் வெளிவந்துள்ளன. நாங்கள் இந்த இணைய நிகழ்ச்சி தேதி உறுதி செய்ய அவரை தொடர்பு கொண்டபோது அவர் கைலாஷ் மானசரோவர் யாத்திரையில் இருந்தார். அந்த பயண அனுபவத்தை பொன்னார் மீனியன் அப்படின்ற கட்டுரையாகவும் ஜூலை மாத வள்ளிமொழிகளில் பதிவு செய்துள்ளார். இந்த மாதிரி யோக பயிற்சியும் இலக்கிய வாசிப்பையும் இணைத்து வாழ்ந்து வரும் ஒருவராக அவர் நமக்கெல்லாம் அறிமுகமானவர். அடுத்தபடியாக குரு சவுந்தர் அவர்கள் உரையாற்றுவார். அதற்கு முன் இணைந்த நண்பர்களிடம் அன்பான வேண்டுகோள். நிகழ்ச்சியின் வடிவம் இதுதான். அறிமுகம் முடிந்தது, இப்போ உரை, அது முடிந்த பிறகு கேள்வி பதில் பகுதி, நன்றியுரை, அப்புறம் நிறைவு. உரையின் பொழுது மியூட் செய்து கொள்ளுங்கள். உரை முடிந்த பிறகு கேள்வி பதில் பகுதி வரும்பொழுது உங்களுடைய கையை உயர்த்தினீங்கன்னா நான் உங்களுடைய பேரை அழைப்பேன். அப்போ அன்மியூட் செய்து உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். முடிந்தவரை கேள்விகளை இந்த முதுநாவல் தொகுப்பு மற்றும் இந்த உரையோடு தொடர்புடையவையாக அமைத்துக் கொள்வது நிகழ்ச்சிக்கு பொருத்தமாகவும் இணைந்துள்ள அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும். இப்போது யோகா குரு சவுந்தர் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். நண்பர்களுக்கும் வணக்கம். குட் ஈவினிங், சிலருக்கு குட் மார்னிங். முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு வாய்ப்பு எனக்கு. ஏன்னா நாம இந்த 100 கதைகள் ஜெயமோகன் சார் தளத்துல எழுதும்போது அப்பவே படிச்சோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய நண்பர்களோட அதை தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா இப்படி ஒரு குரூப்பா மொத்த கதைகளையும் பேசுவதற்கான வாய்ப்புங்கிறது வந்து நம்ம எல்லோருமே மறுபடியும் ஒரு அந்த கதைகளை வாசிக்கிறதுக்கும் நண்பர்களோட சேர்ந்து மேலும் இன்னும் சிறப்பா புரிஞ்சுக்கிறதுக்கும் உதவியா இருக்கும் அப்படின்றதுனால இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சுக்ரீன் நண்பர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து அதை முன்னெடுத்து கொண்டு போறாங்கிறதுல ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என்னுடைய ஸ்கிரீன் வந்து நான் இப்ப முதல்ல சொன்னேன். ஏன்னா என்னுடைய ஸ்கிரீன் சம்டைம்ஸ் ஃப்ரீஸ் ஆகும். நான் இருந்தா கூட என்னுடைய வாய்ஸ் எதுவுமே கட் ஆகாது. அதனால சம்டைம்ஸ் நான் ஆஃப் பண்ணி வைப்பேன், சம்டைம்ஸ் ஆன் பண்ணி வைப்பேன். நண்பர்கள் பொறுத்துக்கணும் அது மட்டும். இப்போதைக்கு இந்த அப்பப்போ ஃப்ரீஸ் ஆகுது பவர் கட்டுன்றதுனால நான் இப்போதைக்கு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு எப்பெல்லாம் பவர் இருக்கோ அப்பெல்லாம் நான் ஸ்கிரீன் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ
இந்த இந்த கதைகள் பத்தின ஒரு ஒரு அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கலாம். பொதுவாகவே இந்த அமானுஷ்யங்கள், மாயங்கள், அதீதமான விஷயங்கள், மிஸ்டிக், அப்புறம் மேஜிக் மாதிரியான விஷயங்கள்ல நம்ம எல்லோருக்குமே ஒரு மெல்லிய அல்லது தீவிரமான நம்பிக்கை, ஒரு ஈடுபாடு, ஆர்வம் இருக்கு. இருந்தாலும் நமக்கு வந்து இந்த தொடர்ந்து நம்ம கதைகளை வாசிச்சுட்டே வரோம். சின்ன வயசுல இருந்து வாசிப்பு பழக்கம் இருக்கு அப்படிங்கிறதுனால, சின்ன வயசுல இருந்தே கேட்டு வளர்ந்த கதைகள் தான் இந்த மாதிரி கதைகள்லாம். ஆனா நம்ம ஒரு மாதிரி இத ஒரு ஒரு பகுத்தும் பிரித்தும் நம்ம ஒரு மாதிரி அதை புரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த மாயத்தன்மை, அமானுஷ்யம் மாதிரியான விஷயங்கள், இந்த மாற்று மெய்மைன்னு ஜெயமோகன் சார் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னா, தெய்வங்கள், பேய்கள், பூதங்கள் என அந்த புராண தொன்ம கதைகள் இருக்குல்ல, அதை பொறுத்த வரைக்கும் அது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி இம்பாசிபிள். ஆனா நமக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதன் மீது எந்த விளக்கமுமே நமக்கு இல்லை. இப்போ எஸ்பெஷலி புராண கதைகளை பொறுத்த வரைக்கும், உதாரணமா இந்த சிவன், சிவன் வந்து தன்னுடைய மகனான பிள்ளையார் கேட்கிறாரு. ஆனா வரக்கூடிய முதல் மிருகத்துடைய பொறுத்துறாரு, அது யானை தலையா பொறுத்துறாரு. அப்படி பொறுத்துறதுங்கிறது பயாலஜிக்கலி இட்ஸ் இம்பாசிபிள். நம்ம இப்ப இதுல ஏதாவது தர்க்கத்தை போட்டு பார்க்கணும், தர்க்க ரீதியா இதை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம எந்த கதையுமே படிக்க முடியாது. கதை சொன்ன பாட்டிகள் எல்லாரையும் வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். சோ இங்க அது பாசிபிளே இல்ல. ஆனா இந்த இந்த தெய்வங்கள், பேய்கள், புராண கதைகள் அதெல்லாம் நாம ஒரு மாதிரி புரிஞ்சு இம்பாசிபிள்னு தெரியும். ஆனா அதை கேட்டுதான் நம்ம வளர்ந்துருக்கோம். அதன் மீது நமக்கு எந்த தர்க்கமுமே நீடு இல்லை, அதை போட்டு பார்க்கறதும் இல்லை. இது மாதிரி நிறைய கதைகள் சொல்லலாம். சிவன் பிள்ளையார் கதை மாதிரி, ஒரு முனிவர் கமண்டலத்துல இருந்து கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து ஒரு கல் மேல தெளிப்பாரு, அது தவளையா மாறிடும். ஒரு பெண் மேல தெளிப்பாரு, அது கல்லா மாறிடும். இது எதுவுமே சாத்தியம் இல்லை. ஆனா நம்ம கதைகளா கேட்டு வளர்ந்த ஒரு விஷயம். ஒரு 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 பிரகலாதன் அப்படிங்கிற ஒரு சிறுவனுக்காக ஒரு தூணை பிளந்துக்கிட்டு சிம்ம உருவமும் மனித உடலும் கொண்ட ஒரு 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 தெய்வம் அப்படி எழுந்து வருது. அதை நாம உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம்னு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். நமக்கு இதன் மீது எந்த தர்க்கமோ கேள்வியோ எதுவுமே இல்லை. அதே மாதிரி ஒரு ஒரு பிள்ளையார், ஒரு யானையின் தலையும் மனித உடலும் இருக்கு. அதன் மீது நமக்கு எந்த கேள்வி இல்லை. அது நம்ம ஒரு 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 மாதிரி நம்மளோட இந்திய மனம் அல்லது உலகம் புறாம இருக்கக்கூடிய அந்தந்த தேசத்துடைய மனம் அதை ஒரு ஒரு மாதிரி பகுத்தும் புரிஞ்சும் வச்சிருக்கு. இது முதல் இந்த இந்த மிஸ்டிக் கதைகளை பொறுத்த வரைக்கும் இது முதல் அடுக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த கட்டம் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த இது இந்த இந்த கதையில என்ன இருக்குன்னா, அமானுஷத்தன்மை இருக்கும், மாயத்தன்மை இருக்கும். ஆனா வரலாற்று ரீதியா சில தகவல்களையும் சொல்லி அதோட இணைச்சு தொன்ம கதை சொல்லப்பட்டிருக்கும். அதுல நமக்கு நம்பகத்தன்மையும் இருக்கும், நம்ப முடியாத அளவுக்கு ஒரு வியப்பும் இருந்துகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ சங்கீத மும்மூர்த்திகள்ல இவர் தியாகையர், அவர் வந்து ஒரு 100 கோடி ராமநாமம் ஜபிக்கிறாரு. அவர் வீட்டு வாசல்ல ராமன், லக்ஷ்மணன், ஹனுமன், சீத்தையோட 4 பேரும் வாசல்ல வந்து நிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு கதை கேட்டிருக்கோம். தியாகையர் வரலாற்று நாயகன், வரலாற்றில் நமக்கு கண் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாயகன். ஆனா அது ராமர் அப்படிங்கிற அல்லது அனுமன் அப்படிங்கிற ஒரு தொன்மத்தோட இணைஞ்சு நமக்கு கதைகள் சொல்லப்படுது. இன்னும் சமீபமா அப்படின்னா உஸ்தாத் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் பத்தி 2-3 கதைகளாவது அப்படி இருக்கு. உஸ்தாத் பிஸ்மில்லா கானுடைய குடும்பம் வந்து காசி விஸ்வநாதர் ஆலயத்துல அவருக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடக்கூடிய ஒரு குடும்பம். சோ இவர் ஒரு நாள் அந்த காசி விஸ்வநாதர் கோவில்ல வாசிக்கிறாரு. அப்படி இசை வாசிக்கும் பொழுது மூலக்கருவறையில இருந்து சிவனே எழுந்து வர்றதாக கதை இருக்கு. சுகுமாரன் சார் வந்து சுகுமாரன் உஸ்தாத் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. அதுல வந்து பிஸ்மில்லா கான் வீட்டுக்கு ரிக்ஷாக்காரனாக கிருஷ்ணனே வரான். அவன் வந்து ஒரு ராகம் எடுத்து கொடுக்குறான். அந்த ராகத்தை இவர் பாடுறாரு. கண்ணையா அப்படின்னு ஒரு ராகம் எடுத்து கொடுக்குறான். கண்ணையரா அப்படின்ற ராகத்தை பாடி இவர் ஒரு ஒரு மெஸ்மரைசிங் ஸ்டேட்டுக்கு போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி வரலாற்று தருணமும் இருக்கும். அதுல நம்ப முடியாத அல்லது ஒரு ஒரு தொன்மமான ஒரு 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 விஷயமும் அதுக்குள்ள வந்துட்டு போகும். இதையும் நாம ஒரு மாதிரி பகுத்து புரிஞ்சுதான் வச்சிருக்கோம். இதுக்கும் நமக்கு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் இருக்கு. இப்ப அருணகிரிநாதர் திருவண்ணாமலை மலையில இருந்து கீழே குதிச்சிடுறாரு. ஆனா கீழே குதிக்கும் போது முருகனே வந்து அவனை அப்படி தாங்கி பிடிச்சு அப்படின்னு நமக்கு ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. இந்த 2 கதைகளும், இந்த 2 கட்டமா கதைகள் இருக்கு. ஒண்ணு புராண கதைகள், இன்னொன்னு வரலாற்றுடன் இணைந்த இந்த இந்த மிஸ்டிக்கான அல்லது அமானுஷமான கதைகள். இந்த 2 வகையையும் தாண்டி 3ஆவதா ஒரு கதைக்களம் உருவாகி வருது. அது என்ன அப்படின்னா, இந்த நவீன இலக்கியத்துக்குள்ள மாயவாத அல்லது இந்த அமானுஷமான தன்மையை பொதிச்சு வைத்து
சொல்லக்கூடிய கதைகள். கிட்டத்தட்ட பாரதியில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் எல்லோருமே எழுதி 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 ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சுரேஷ்குமார் இந்திரஜித் சாரா இருக்கட்டும், யுவன் யுவன் யுவனா இருக்கட்டும், இப்படி எல்லாருமே முயற்சி பண்ணி பார்க்கக்கூடிய கதைக்களமாக இந்த நவீன இலக்கியத்துக்குள் இதை அதாவது அன்றாடத்தில் இன்றைய நம்ம அன்றாடம் எதை சொல்றோமோ, நம்முடைய சாமானிய தளம்னு எதை சொல்றோமோ அதற்குள் மிஸ்டிக்கான விஷயத்தை வச்சு கதை சொல்லும் வாங்கலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்த மாதிரி ஜெயமோகன் சார் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு பலம் என்ன அப்படின்னா, இந்த இந்த கதைகள் இந்த மாதிரி ஒரு 200 கதைகள் 300 கதைகள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த 200 300 கதைகள்ல நிற்கக்கூடிய கதை ரொம்ப ஆழமான ஒரு ஒரு பிரமாதமான கதை அப்படின்னு ஜெயமோகன் சார் கதைகளை தான் நாம கோட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அது ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. நம்மளால ரொம்ப ஈஸியா அதோட கனெக்ட் ஆகிக்க முடியுது. என்ன காரணம்னா 2 முக்கியமான காரணத்தை சொல்லலாம். ஒண்ணு, ஜெயமோகன் சாரோட நிலம் இந்த கேரளா அல்லது இந்த சவுத் வெஸ்ட் அப்படின்னு ஒரு லேண்ட் இருக்குல்ல, அது இன்னைக்கு வரைக்குமே ஒரு மிஸ்டிக்கான லேண்ட் தான். அந்த நிலம் ஒவ்வொரு ஒவ்வொரு இன்ச்சும் நான் சொல்லுவேன் ஒரு மிஸ்டிக் தன்மையோட ஒரு ஒரு அமானுஷ்ய தன்மையை இன்னைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி அங்க அன்றாடம் நடந்துகிட்டே இருக்கு. நிலம் தான் இந்த இந்த மாதிரியான கதைகளுக்கு மிகச்சரியான களம் அப்படிங்கிறதுனால ஜெயமோகன் சாருக்கு வாழ்க்கை அங்க அமைஞ்சதுனால இன்னும் பிரமாதமா இந்த கதைகளை அவரால நமக்கு கடத்திட முடியுது. எப்படி நிலம் அவருக்கு ஒரு பலமும், 2வது முக்கியமான பலம் அவருடைய தத்துவ தரிசன பின்புலம்னு சொல்லலாம். ஏன்னா சாருக்கு வந்து நமக்கு எல்லோருக்குமே தெரிஞ்சதுதான், சாரே ஒரு தத்துவ பேராசிரியர் தான் கிட்டத்தட்ட, அப்படிதான் நம்ம அவரை கோட் பண்றோம். சோ இந்த 2 விஷயமும் தத்துவ பின்புலமும் இந்த நிலம் சார்ந்த விஷயமும் கேரளம் அப்படின்ற நிலமும் சேர்ந்து இந்த மாதிரி கதைகளை எழுதுறதுல அவரை மாஸ்டர் ஆக்கிடுது. அமானுஷ்யத்தை போற போக்குல ரொம்ப சட்லாவும் அதே நேரத்துல ஒரு 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 ஷாக் வேல்யூவாகவும் நம்ம கிட்ட அவரால் கடத்திட முடியுது. இதுதான் முதல்ல இந்த இந்த 3வது கட்டமான நவீன கதைக்களத்துக்குள் இந்த அமானுஷ்யங்களை வைக்கக்கூடிய மாஸ்டர்கள்ல ஜெயமோகன் சாரை முதல்ல சொல்லலாம். அதுக்கும் முக்கியமான காரணமா நிலத்தை சொல்லலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த இந்த தாந்திரிகம் அல்லது ஒரு அமானுஷ்யம் மாதிரி விஷயங்களை அப்படியே உயிர்ப்புடன் வைத்திருக்கக்கூடிய 2 நிலம் எதுன்னு சொல்லலாம் அப்படின்னா, ஒண்ணு அப்படியே இந்தியா மேப்ல ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட் அண்ட் சவுத் வெஸ்ட். இந்த கேரளமும் வடகிழக்குலையும் இன்னைக்கு வரைக்கும் அது எல்லாமே உயிர்ப்புடன் இருக்கு. நான் அடிக்கடி போகக்கூடிய ஊர்கள் இதெல்லாம். திருச்சூர் பக்கத்துல பெருங்கோட்டுக்கரா அப்படின்னு ஒரு கோயில் ஒரு ஊர் இருக்கு. ஒரு சின்ன பகுதி தான், கிட்டத்தட்ட ஒரு சென்னையில வடபழனி அளவுக்கு அல்லது டி நகர் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி தான். இந்த பெருங்கோட்டுக்கரால என்ன ஃபேமஸ் அப்படின்னா, அங்க வந்து விஷ்ணு மாயா வழிபாடு இருக்கு. இந்த விஷ்ணு மாயா வழிபாட்டோட சேர்ந்த குட்டிச்சாத்தான் வழிபாடுன்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்கு. அதாவது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மந்திரவாதிகள், மாய வித்தைக்காரர்கள், இந்த பில்லி சூனியம் வைக்கிறவங்க எடுக்கிறவங்க, இவங்க எல்லாரும் திரண்டு வந்து இந்த கோயில்கள்ல சில பரிகாரங்களை செஞ்சு குட்டிச்சாத்தான் வழிபாடு செஞ்சு அங்கிருந்து ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டு திரும்ப போய் தங்களுடைய பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறதா. அங்க வந்து விஜயபாரதின்னு ஒரு சுவாமிஜி இருந்தார். நான் அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னது என்ன அப்படின்னா, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த இந்த மாயத்தன்மை அதை வச்சு சில வேலைகள் செய்யறவங்க அவங்க எல்லோருமே படையெடுத்து வர்றது இந்த ஒரே ஒரு சின்ன ஊருக்குள்ளதான். இந்த ஊர்ல கிட்டத்தட்ட குட்டிச்சாத்தான் வந்து சேல் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அது ஒரு 4-5 கோவில்கள் இருக்கு அங்க. இந்த 4-5 கோவில்கள் குட்டிச்சாத்தான் கோவில்கள் இருக்கு. இந்த குட்டிச்சாத்தான் கோவில்கள்ல இவங்க வழிபாடு பண்றதோ மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டே இருக்காங்க. அதுல நான் அந்த வழிபாட்டு முறையில ஒரு நாள் நான் கலந்துக்க முடிஞ்சது. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த விஷ்ணு மாயா அப்படின்ற அந்த சன்னதிக்குள்ள, நமக்கு கேரள சன்னதிகள் தெரியும், முழுக்க முழுக்க விளக்குகளால் ஒரு ஒரு மாதிரியான ஒரு மாயத்தன்மை உண்டாக்கக்கூடிய சன்னதிகள், மூலக்கருவறை அப்படின்றது. இந்த விஷ்ணு மாயா சன்னதிக்குள்ள அந்த தாந்திரி அல்லது போற்றி அல்லது அந்த அந்த நம்பூதிரி உள்ள போறாரு. போய் 1/2 மணி நேரம் வழிபாடு முடிச்சுட்டு உடம்பெல்லாம் ஒரு 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 பெல்லெல்லாம் கட்டிக்கிட்டு அவரு வெளியில வர்றாரு. வெளியில வந்து அவர் வந்து அந்த குறி மேடையில நின்று குறி சொல்றாரு. ஆச்சரியமா அந்த குறி மேடையில நின்று குறி சொல்லும் போது அவர் பேசக்கூடிய மொழி பைசாசிக மொழியா இருக்கு. ஏதோ ஒரு வார்த்தையில, அதாவது அங்கங்க
ஒரு அரை குறையாக 2-3 சப்தங்கள் நம்ம காதுல ஒலிக்குது. மத்தபடி அவர் பேசுறது எல்லாமே இந்த பைசாசிக மொழியில இருக்கு. அதை கேட்டு அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய போற்றி அல்லது அந்த தாந்திரி அவருடைய அசிஸ்டன்ட் என்ன பண்றாருன்னா, இந்த வந்திருக்கவங்களுக்கு பரிகாரமோ ஏதோ ஒரு வழிபாட்டு முறையோ சொல்றாரு. சோ இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கும் இந்த மாதிரி ஒரு 5 அல்லது 6 கிராமங்கள் இந்தியால இருக்கு. இப்ப நான் அந்த 5 கிராமத்தோட பேர் சொன்னா அந்த கூமாப்பட்டி கேஸ் மாதிரி ஆயிடும்ன்றதுனால இப்போதைக்கு நான் அந்த பெயர்களை நான் சொல்லல. ஆனா இன்னைக்கும் உயிர்ப்புடன் அந்த 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 5-6 கிராமங்கள் இந்தியால இருக்கு. இந்த நிலம் இருக்குல்ல, இந்த நிலத்திலிருந்து எழுந்து வந்த ரைட்டர் அப்படின்றதுனாலேயே ஜெயமோகன் சாருக்கு இது மாதிரியான விஷயங்களை ரொம்ப ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப ஆழமாகவும் சொல்லிட முடியுது. இது 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 முதல் முறை. தென் தத்துவ பின்புலம், தத்துவ தரிசனம் மாதிரியான விஷயங்கள்ல ஜெயசாருக்கு இந்திய தத்துவம் மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லை, அவருடைய ஆர்வம், அவருடைய குருநாதருடைய ஆக்ஞை இப்படி கூட சொல்லலாம். அதன் மூலமா எல்லா தரிசனத்தின் மீதும் மிகப்பெரிய ஆழமான ஒரு 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 பார்வை ஒன்று உண்டு. இப்போ இந்த இந்த நம்ம மரபுல இருக்கிற மாதிரியே சூஃபி மரபுலையும் நாம பேய்கள்னு எதை சொல்றோமோ அவங்க திருப்தியுறாத ஆன்மாக்களை பேய்கள் அப்படின்னு வகையறை பண்றாங்க. நாம பூதம் பூதகணங்கள்னு எதை சொல்றோமோ அதைத்தான் சூஃபி மரபு ஜின் அப்படின்னு பெயர் போடுறாங்க. ஜின் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, நம் கண்ணுக்கு தெரியாத ஒன்று. ஆனால் நம்மை போலவே குழந்தை, குடும்பம், குட்டின்னு இருக்கக்கூடியது. நம்ம கண்ணுக்கு புலப்படாது. தேவைப்பட்டால் சூஃபி ஞானியரோ அல்லது மேன்மை அடைந்த ஒருவரோ அந்த 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 ஜின்னை பயன்படுத்திக்கலாம், அதோட இன்டராக்ட் பண்ணிக்கலாம் மாதிரியான விஷயங்களை. அந்த திரை விலகியது பின் அந்த பக்கம் எது இருக்கோ அதை பார்க்க தெரிந்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது அப்படின்னா அந்த ஜின் அப்படிங்கிற 2வது ஐடியா. 3வது தான் இந்த அதிமானுடன் அல்லது ஒரு ஒரு ஞானியர் இல்ல சூஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்த அப்பால் சென்று விட்ட அப்பால் உள்ள மேன்மையை கண்ட யோகியரை அல்லது ஞானியரை சொல்லலாம். சோ நம்ம மரபுல இருக்கிற மாதிரியே ஒரு சாதாரண மனுஷன், அப்புறம் பேய் பூதகணங்கள், அப்புறம் ஒரு ஒரு சித்தி அடைஞ்ச சித்தர் நிலை, அப்புறம் தெய்வ நிலை, இப்படின்னு இவங்க எல்லா எல்லா ட்ரெடிஷனுக்குள்ளேயுமே இப்படி ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு. ஜெய்சார் இந்த தொகுப்புல எஸ்பெஷலி நம்ம இந்த இந்த முது நாவல் அப்படின்ற அந்த கதையிலேயே அப்படியான ஒருத்தரை அங்க இது பண்றாரு, அங்க ஒருத்தரை வரவழைக்கிறார். அந்த கதையை பார்க்கும்போது நான் அதை டீட்டெயிலா சொல்றேன். சோ இந்த அப்பால் இருக்கக்கூடிய ஒன்று, மெய்மையை அடைந்த ஒன்று மாதிரியான விஷயங்களை இந்த சிறுகதை தொகுப்புல கிட்டத்தட்ட 12 கதைகள்ல, பெரும்பாலான கதைகள்ல அங்கொன்றும் இங்கொன்றுமா ஜெயமோகன் சார் அதை வச்சுதான் இந்த கதைகளை சிறப்பா பண்ணியிருக்காரு. ஆனா இதுல ஒரு ஒரு முடிவை நோக்கியோ இதுதான் தீர்மானமான முடிவு அப்படின்னு ஒன்னும் சொல்லாம ஜெயசார் அங்கங்க இதற்கான கிட்டத்தட்ட ஒரு சில கதைகளை ஓப்பன் எண்டடாவே விட்டுடுறாரு. அந்த ஓப்பன் எண்டடா ஏன் விடுறாரு அப்படின்னா, நான் ஒரு மரபுல இருந்து நான் யோக மரபுல இருந்து அதை வேற மாதிரி படிச்சு புரிஞ்சுக்க முடியும், வேற ஒருத்தர் பக்தி மரபுல இருந்து வர்றவர் அதை வேற ஒரு மாதிரி படிச்சு புரிஞ்சுக்க முடியும். அந்த காரணத்தினாலேயே ஒரு சில கதைகளை மட்டும் தன்னுடைய எல்லா பாசிபிலிட்டியும் அதுல ஃபில் பண்ணிட்டு நம்மோட உழைப்பை கோரக்கூடிய கதைகளாக சிலவற்றை ஜெயமோகன் சார் அங்க இந்த கதைகள்ல ரொம்ப தெளிவாவே முன்னாடி வச்சுட்டாங்க. நம்ம ஆஸ்திகனோ அல்லது நாஸ்திகனோ அது இது எப்படியாலும் இருந்துக்கலாம். ஆனா இந்த இந்த கதையில ஒரு ஒரு எல்லை மீறல் நடக்குது, ஒரு 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 ஹையர் டைமென்ஷன் நோக்கி போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லை மீறல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இங்க எல்லை மீறுவது ஒரு அதீதத்தை நோக்கி போகுது அப்படிங்கிறது எல்லாமே எந்த எல்லையை அப்படின்னு பார்த்தா, முதல்ல இந்த 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 கதைகள்லையும் சரி, இல்ல நாம ஏற்கனவே பார்த்த அந்த 4 விதமான கேரக்டர்களையும் சரி, அதீதத்தை நோக்கி போகும்போது என்ன நடந்ததுன்னா, முதல்ல ஒரு உடலின் எல்லையை முதல்ல மீறுறது, உடலின் எல்லைகளை தாண்டி நடக்கக்கூடிய விஷயங்களை கதைக்குள்ள வைக்கிறது. அப்புறம் மனித ஆற்றல், ஒரு ஒரு மனிதனுக்கு இவ்வளவுதான் ஆற்றல் இருக்கு அப்படின்னா, இந்த மனித ஆற்றலுக்கு சாத்தியமே இல்லாத மிகப்பெரிய ஆற்றலை செய்து மனித ஆற்றலுடைய எல்லை இருக்குல்ல, அந்த எல்லைய மீறுறது. 3வது நம்முடைய தர்க்கம், புத்தி அப்படின்னு எதை நினைக்கிறோமோ அதையும் மீறுறது. கடைசியா மனஸ் அப்படின்ற மனம் அப்படின்ற இந்த 4 நிலைகளையும் ஒருவர் மீறும் போது அந்த அதீதமான ஏதோ ஒன்று அந்த அந்த விஷயம் நடந்துருது. இந்த கதைகள் எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட
இந்த 4 விஷயங்களை மீறின அல்லது 4ல ஏதோ ஒன்னோ ரெண்டோ மீறிய மனிதர்களை பத்தியும் அதை தாண்டி சென்ற அந்த அந்த கதையோட அந்த குறிப்பிட்ட சுச்சுவேஷன் பத்தியும் தான் இந்த கதைகள் ஃபுல்லா அப்படியே இருக்கு. இந்த இப்போ இதுக்கு இது மேல நமக்கு எந்த தர்க்கமோ கேள்வியோ இப்படி நடந்துக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற கேள்வியல் நம்ம மொத்தமாவே அதை வந்து ஒத்துக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஜய் சேதுபதி வந்து அந்த கடைசி விவசாயின்னு ஒரு படம், அதுல வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஒரு கிராக் கேரக்டர், ஒரு பைத்திய மாதிரியான ஒரு கேரக்டர். ஆனா ஒரு மலை மேல போறான். அந்த மலை மேல போய் திடீர்னு அவன் அந்த அந்த ஸ்கிரீன் கடைசியா அந்த மலை மேல நிற்கக்கூடிய அவனை காமிக்குது. அதுக்கப்புறம் அவனை டிசப்பியர் ஆயிடுறான். ஆனா அந்த தாத்தா கிட்ட வந்து அவன் கேட்கிறான், அவனோட நண்பன் கேட்கிறான், எங்க அவனை காணாம் அப்படின்னு. அந்த தாத்தா சொல்றாரு, அவன் முருகன்ட்ட போயிட்டான் அப்படிங்கிறாரு. இந்த இந்த காட்சி இருக்குல்ல, இந்த காட்சி ரொம்ப பிரமாதமா வந்திருக்கும் அந்த 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 படத்துல. ஆனா அவன் முருகன்ட்ட போயிட்டான் அப்படிங்கறத பார்க்கக்கூடிய ரசிகர்கள் ஏதோ வகையில ஒத்துக்கிறாங்க. ஆமா, அவன் மலையில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கல, அப்படி எந்த தர்க்கமே அதுல போடல. அவன் முருகன்ட்ட போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டயலாக் மூலமா அந்த காட்சி ஆட்டோமேட்டிக்காவே அதோட அடுத்த நிலைக்கு போயிடுது. இப்படி இந்த ஒரே ஒரு காட்சி மூலமா அந்த அந்த படத்துல நிகழ்ந்தது போல ஜெயமோகன் சாரோட இந்த 12 கதைகள்லுமே ஏதோ ஒரு சின்ன காட்சி வருது, அல்லது ஒரு மனிதனுடைய ஒரு சின்ன டயலாக் வருது. அந்த டயலாக் வந்த உடனேயே இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு 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 மிகப்பெரிய சுவர் அல்லது கேட் ஓபன் ஆகி ஒரு நொடி அந்த பக்கம் போய் ஏதோ ஒன்ன பார்த்துட்டு ஒண்ணு சிலர் திரும்பி வர்றாங்க, சிலர் திரும்ப வர்றதில்லை. இந்த 2 தான் இந்த மொத்த கதைகள் நடக்குது. அப்படி திரும்பி வராத அப்படின்னு ஒரு 3 கதைகளை சொல்லலாம். அதாவது இந்த தொகுப்புல வந்து 3 கதை, அப்பால ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ புரிந்து கொள்ள முடியாத ஒண்ணு இருக்கு. அங்க போறாங்க, போறவங்க அப்படியே டிசப்பியர் ஆயிடுறாங்க. அது 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 வந்து கொலை, தற்கொலை, இப்படி இந்த நம்ம நம்ம வேர்ல்ட்லியா என்னெல்லாம் வார்த்தைகள் வச்சிருக்கோமோ இது எதை போட்டுமே அதை நம்ம ஃபில் பண்ணவே முடியாது. அப்படியான ஒரு 3 கதைகளை சொல்லலாம். அப்படின்னா இந்த ராஜன் அப்படின்னு ஒரு கதை. இந்த ராஜன் கதையில என்னன்னா, பூதத்தான் வந்து ஒரு பூதத்தான் ஒரு கேரக்டர் இருக்கும். அவன் வந்து ஒரு யானை பாகன், கிட்டத்தட்ட ஒரு கொத்தடிமை தான் அவன். அவன் தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக என்ன நினைச்சிட்டு இருப்பான் அப்படின்னா, நான் யானை தான் என்னுடைய தெய்வம், யானை மிதிச்சு கொன்னா நான் சொர்க்கம் போவேன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அந்த அளவுல எனக்கு யானை தான் என்னுடைய உலகம், என்னுடைய தெய்வம், என்னுடைய எல்லாமே அதுதான் அப்படின்னு வாழக்கூடிய ஒருவன் தான் இந்த பூதத்தான். அவனை ஒரு ராஜதந்திர காரியத்துக்காக அவன் அரச அரச குடும்பத்துக்கு உத்தரவு, அரச குடும்பத்தில இருந்து அவனுக்கு ஒரு உத்தரவு வருது. என்ன உத்தரவு வருதுன்னா, அந்த கேரளத்திலேயே ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா மெஜஸ்டிக்கா ஒரு 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 கம்பீரமா இருக்கக்கூடிய யானை பர்வதராஜன். இந்த பர்வதராஜனுக்கு இணையாக வேற யானையே இல்லை. அந்த யானையை அபகரிக்கிறதுக்காக அல்லது தன் வசப்படுத்துறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தும் அந்த யானையை வாங்க முடியாத அரச குடும்பம் அந்த யானையை கொல்வதற்காக இவனை ஒரு பகடைக்காயா யூஸ் பண்ண நினைக்குது. இதுதான் கதை. இந்த கதையில என்ன ஆகும்னா, கிட்டத்தட்ட நம்ம அந்த கீதா சாரத்துல வர மாதிரி ஜெயமோகன் சார் என்ன பண்றாங்கன்னா, எல்லா கதையிலையும் இந்த ஆப்த வாக்கியம் அப்படின்னு ஒண்ணு அங்கங்க வச்சிடறாங்க. அதுல இந்த கதையில கிட்டத்தட்ட நீ கொல்லாட்டா எப்படியும் வேற யாரோ ஒருத்தன் கொல்லத்தான் போறான், ஆனா அவனுடைய குடும்பத்தை நினைச்சு பார்த்தியா அப்படின்னு கீதாச்சாரம் என்ன உண்டோ அது எல்லா டைலாக்கும் வரும். இந்த பூதத்தானை பார்த்து அந்த நாயர் பேசி முடிப்பார். ஆனா இது எல்லாவற்றையும் கேட்டு முடித்த பின் தன்னுடைய வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும், தன்னுடைய எல்லாமே கம்ப்ளீட்டா டெமாலிஷ் ஆயிடும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் திடீர்னு பூதத்தானுக்குள்ள ஒரு ஒரு ஆக்ரோஷமான என்னமோ ஒண்ணு எழுந்து வரும். அவன் என்ன பண்ணுவான், அந்த இடத்துலயே சண்டை போட்டுட்டு கத்திக்கிட்டு தன் நிலை மீறி இங்க இருந்து அந்த பர்வதராஜன் இருக்கக்கூடிய அந்த கொட்டில் வேற ஒரு இடத்துக்கு ஓடுவான். வேற ஊர் ஆக்சுவலி. அந்த ஊருக்கு போவான். இந்த அந்த ஊருக்கு போவான், எல்லாரையும் தாண்டி வேகமா யானை கிட்ட போவான். யானை இத புரிந்தது. அவன் என்ன பண்ணும், அப்படியே தன்னுடைய துதிக்கையால தூக்கி மத்தகத்துல உட்கார வச்சு ஒரு ராஜன் மாதிரி, ஒரு ராஜா மாதிரி அவனை மத்தகத்துல உட்கார வச்சு 2 பேரும் வேகமா மத்தகத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய புதத்தானும் அந்த பர்வதராஜனும் சேர்ந்து வேகமா காட்டுக்குள்ள போய் டிசப்பியர் ஆயிடுவான். இப்படி டிசப்பியர் ஆகக்கூடிய கதை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி கதைகளை ஜெயமோகன் சார் தன்னுடைய எழுத்து மூலமா ரொம்ப பிரமாதமா அந்த இடத்துக்கு கொண்டு போயிருப்பாரு. இந்த இந்த கதையில நாம நீங்க நீங்க நான் முதல்ல சொன்ன அந்த 4 நிலைகளை எல்லைகளை கடந்தது அப்படின்னு போட்டு பார்த்தா
அவன் தன்னுடைய உடல் எல்லை, ஒரு மனிதன் எவ்வளவு நேரம் ஓடிட முடியும், ஆனா அந்த கதையில வந்து அவன் விடிய விடிய ஓடி இருப்பான், ஒரு நாள் முழுவதும் ஓடி இருப்பான், ஓடி போய் அந்த யானைய மீட் பண்ணியிருப்பான். சோ ஒரு மனிதனுடைய உடல் எல்லையை கடந்து தன் மனதில் இருக்கக்கூடிய எல்லா துக்கம், சந்தோஷம், இந்த மாதிரியான எல்லா எல்லைகளையும் கடந்து, இப்படி தன்னுடைய புத்தி போடக்கூடிய எல்லைகள், எல்லா எல்லைகளையும் கடந்து அந்த பக்கம் போய் நிக்கிறான். அந்த பக்கம் இருக்கக்கூடிய பர்வதராஜன் இவனை ராஜ கிட்டத்தட்ட ஒரு ராஜனாக, கொத்தடிமையை ஒரு ராஜனா மாத்தி போய் ரெண்டு பேரும் டிசப்பியர் ஆயிடுறாங்க. எங்க போறாங்க, என்ன ஏது, இது எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட காந்தாரால நம்ம இப்படி கடைசியில ஒரு சீன் பார்த்தோம்ல, கிட்டத்தட்ட அதேதான். இதுதான் இந்த முதல் கதை, அதாவது டிசப்பியர் ஆகுறதுல முக்கியமான ஒரு கதை இது. அதுல ஜெயமோகன் சார் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, இது அந்த பக்கம் போறவங்க திரும்ப வரவே முடியாத ஏரியா, அப்படியே திரும்ப வந்தாலும் அதே ஆளா திரும்ப வர முடியாது அப்படின்னு அதை சொல்லியிருப்பாங்க. இந்த கதை ரொம்ப முக்கியமான ஒரு கதையாப்பட்டது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இந்த ஆப்த வாக்கியமாக ஜெயமோகன் சார் ஒவ்வொரு இடத்துலயும் இந்த விஷயங்களை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ரெண்டாவது முக்கியமான இந்த டிசப்பியரிங் கதை, அதாவது திடீர்னு மறைந்து விடுதல் அப்படின்ற கதையில மணிப்பல்லவம் அப்படின்னு ஒரு கதை. மணிப்பல்லவம் வந்து என்னன்னா, ஒரு நான் கதையை ஒன்னா சொல்லிட்டு வர விரும்பல, அதுல இருக்கக்கூடிய வந்து ஒரு காட்டு தேவைப்படுது. ஹலோ, கேக்குதா? யாரும் ஒருத்தவங்க எதுவும் கேட்டீங்களா? கேக்குது கேக்குது, நீங்க தொடரலாம். சோ இந்த மணிப்பல்லவம் அப்படின்னு ரெண்டாவது கதை. மணிப்பல்லவம் நம்ம எல்லாம் இந்த கதைகள் எல்லாமே படிச்சிருப்பீங்க, நான் கதையை மறுபடியும் சொல்ல விரும்பல, அதோட ஜிஸ்ட் மட்டும் சொல்றேன். மணிப்பல்லவம் கதையை பொறுத்த வரைக்கும், ஒரு மீனவ கிராமம், மீனவ சிறுவன் ஒருத்தன் இருக்கான், கடலுக்கு போறான். போற இடத்துல அவன் வந்து மணிப்பல்லவத்தை பாத்துறான். அவனால இந்த இந்த அதீதத்தை பார்த்தவன், அந்த பக்கம் திரைக்கு அப்பால் என்ன உண்டோ அதை பார்த்த ஒருவனால இந்த உலகத்துல நிலைச்சிருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது அப்படிங்கிறதுதான் இங்க ஸ்டேட். அப்போ இவன் இவன் என்ன பண்றான், அந்த பக்கம் போய் ஒரு நாள் பார்த்துட்டு வந்துடுறான். அது ஒரு ஒரு ஆக்சிடென்ட் தான் அது, ஆனா திரும்ப வந்து அவனால இங்க இருக்க முடியல. சோ மறுபடியும் என்ன பண்றான்னா, இங்க இருந்து கிளம்பி எங்கேயோ அவங்க போயிடறான். அப்புறம் இத இத தர்க்க ரீதியா அப்படியாவது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயன்றுட்டே இருக்காரு ஒரு பாதிரியாரங்க. அந்த பாதிரியார் என்ன பண்றாருன்னா, இவன் இவன் போன எல்லா விஷயத்தையும் கூகுள் மூலமா, தர்க்க ரீதியா, புத்திசாலித்தனமா, வரலாற்று ஆய்வு மூலமா எல்லா வகையிலையும் அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. கடைசியில பார்த்தா கடைசியில அவருமே அந்த ஒரு ஒரு இதுல போய் மாட்டிக்கிற ட்ராப்ல போய், ட்ராப்னு சொல்ல முடியாது, அவரும் அந்த திரும்ப வர முடியாத ஒரு 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 இடத்துக்குள்ள போயிடுறாரு. சோ இது வந்து ரெண்டாவது ஒரு ஒரு முக்கியமான ஒரு கதை. தென் மூணாவது கதை நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடித்த அல்லது தெரிஞ்ச ஒரு கதை, தூவக்காளி. இந்த தூவக்காளின்ற கதை வந்து இதுவும் ஒரு டிசப்பியரிங் கதை. அந்த அந்த இந்த ரெண்டாவது கதையில, அந்த மணிப்பல்லவம்ல இந்த நாளுமே நடந்திருக்கும். எது, உடல் எல்லையை மீறுதல், மனதின் எல்லையை மீறுதல், புத்தி தர்க்கம் போன்ற அந்த எல்லைகளை மீறுதல் அப்படின்னு இந்த 3-4 லேயரையும் மீறிதான் அந்த 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 ஸ்டேட் அடைஞ்சிருப்பாங்க. அதே போல மூணாவது முக்கியமான கதை இந்த துவக்காளி. துவக்காளி கதை ரொம்ப சிம்பிளான ஒரு கதை. ஒரு 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 பட்டதாரி இளைஞன் ஒருத்தன் தன்னுடைய குலத்தொழில் அப்படிங்கிறது ஒரு சாமியாடி அல்லது ஒரு தெய்வத்தை தன்மேல் ஆவாகனம் செய்து கொண்டு குறி சொல்லக்கூடிய ஒரு 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 சாமியாடி. தன்னுடைய பட்டதாரிங்கிறதுனாலேயே அவன் என்ன பண்றான், இந்த தொழில் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இறுதி வாய்ப்பாக அவனுடைய தந்தை வந்து அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. என்ன வாய்ப்பு கொடுக்குறாரு, இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் நீ முயற்சி பண்ணி பாரு, நீ பயப்படாத, ஒன்னே ஒன்று மட்டும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு. தென் அவனுக்கு ஒரு மந்திர உபதேசம் செய்யப்பட்டு அவனுக்கு வந்து அந்த பூஜை முறைகளும் அந்த அந்த வழிபாட்டு முறையும் சொல்லப்படுது. இவனுக்கு ஒரு வாய்ப்பு வருது. ஒரு அரச குடும்பத்துல தொடர்ந்து 4-5 முறை கர்ப்பம் கலைந்த ஒரு அரச குடும்ப பெண் ஒருத்தி இருக்கா. அவளுக்கு பூசை செய்வதற்காக இவன் செல்கிறான். இதுதான் இந்த கதையோட பிளாட். அங்க போன இடத்துல இவன் முறைப்படி அதற்கான சடங்கு சம்பிரதாயம் என்ன உண்டோ அதை செஞ்சுக்கிட்டே வரான். அப்படி செஞ்சுக்கிட்டு வரும்போது இந்த இந்த அந்த சடங்கு சம்பிரதாயத்தின் மூலமா அந்த அந்த பெண் வந்து உட்கார்றான். எந்த பெண்ணுக்கு இந்த இந்த கரு கலைகிற மாதிரியான விஷயங்கள் வருதோ அந்த பெண் வந்து உட்கார்றா. இங்க இந்த இந்த தெய்வம், கிட்டத்தட்ட அந்த தூவக்காளி அப்படின்ற தெய்வம் ரொம்ப உக்கிரமான ஒரு பெண் தெய்வமா அது எழுந்து மேற்கொண்டு அந்த கதை அப்படி போகும். எழுந்து அது அது செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செய்து, அப்போ அந்த பெண், அதாவது இந்த முறைப்படி என்ன நடக்குதுன்னா, ஒரு புல்லுல சின்ன பொம்மை போல ஒரு குழந்தையை செய்து
அந்த கர்ப்பம் கலைந்த பெண் கிட்ட கொடுத்து அதுக்கான சில சம்பிரதாயங்கள், சாங்கியங்கள், சடங்குகளை செய்யணும். கிட்டத்தட்ட அந்த புல் பொம்மைக்கு இந்த பெண் வந்து பால் கொடுப்பது போல நடிக்கணும், அல்லது பால் கொடுப்பது போல ஒரு சடங்கு செய்யணும். அப்போ அந்த பெண் வந்து தன்னுடைய மடியில் அந்த சின்ன புல் பொம்மையை படுக்க வச்சு பால் கொடுப்பது போல ஒரு ஒரு ஆக்ஷன்ல ஈடுபடுறான். அப்போ இந்த உக்கிரமான தெய்வம் எழுந்து அவகிட்ட இருந்து பிள்ளைய பிடுங்கி அதை அதை வந்து துவம்சம் பண்ணி காலி பண்ணிடுது. அப்போ அவ அந்த நான் சொன்ன இந்த ஆப்த வாக்கியமா ஜெய்மோன்ஸா வைக்கிறது எல்லாமே இந்த இடத்துல தான். அப்போ அந்த 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 உக்கிரமான தெய்வத்துக்கிட்ட இந்த 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 லேடி சொல்றான், இந்த கர்ப்பம் கலைஞ்ச லேடி சொல்றான், என் பிள்ளைய கொடுத்துரு, நான் அப்படி நினைச்சது தப்புதான். மொத்தமே இவ்வளவுதான் இருக்கும் அந்த சாப்டர் லைன்ல. இந்த கதையில மொத்தமே அவ அவ அந்த பேசுற இடம் வந்து மொத்தமே இவ்வளவுதான் இருக்கும். என் பிள்ளைய கொடுத்துரு, நான் நினைச்சது குற்றம் தான் அப்படின்னு கதறா. ஆனா அந்த தெய்வம் அதை கொடுக்காது. எழுந்து அந்த தெய்வம் ஓடிடும். அப்படி அப்படி ஓடி அந்த தெய்வம் டிசப்பியர் ஆயிடும். இது 3வது கதை. அதுல ஜெய்மோகன் சார் இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த இந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய துக்கம் இருக்குல்ல, நமக்கு ஏற்கனவே தெரியும் 3 வகையான துக்கம் உண்டு. ஆதி பௌதிகம், ஆதி ஆத்மீகம், ஆதி தெய்வீகம்னு மூவகை துயர் நம்ம எல்லோருக்குமே ரொம்ப காமனா எல்லோருக்கும் இருக்கக்கூடியது. ஜெய்மோகன் சார் இதோட உள் அடுக்கு ஒண்ணு சொல்லியிருப்பாரு. ஆத்ம நிர்மத துக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒருவர் தனக்குத்தானே கொடுத்துக்க கொள்ளக்கூடிய துக்கம். அது எந்த இடத்துல இருந்து கொடுப்பாங்கன்னா, மனோமய மனம் மனஸ் மனம் அப்படின்ற இடத்துல இருந்து கொடுக்கக்கூடியது. இப்ப இந்த பெண், இதுல நம்ம என்னன்னாலும் போட்டு பார்த்துக்கலாம். அந்த பெண் ஏதோ வகையில அந்த 4 முறை 5 முறை கரு கலைந்த போதும் தனக்கு இந்த குழந்தை வேணாம்னு நினைச்சிருக்கலாம். அப்போ அவளுக்கே கொடுத்துக்கிட்ட துக்கம் தான் இன்னைக்கு இங்க வந்து நிக்குது. ஏன்னா நம்முடைய ஆழத்துல என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இந்த இடத்த ஜெயமோகன் சார் 4-5 இடத்துல எழுதியிருப்பாங்க. நம்முடைய ஆழம், சைக்கி, ஆழ்மனம் அப்படிங்கிறதுல என்ன இருக்குன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஏன்னா இது குருநித்யாவோட கூட்டுமே தான். சைக்கி இஸ் ஏன்ஷியன்ட் அப்படின்னு குருநித்யா சொல்றாரு. அதாவது நம்முடைய ஆழ்மனம் ஏதோ நம்முடைய தாத்தா பாட்டி கிட்ட இருந்து மட்டும் வரல, அனாதி காலமானது அப்படின்னு ஒரு கோட் உண்டு. சோ அது போல இந்த ஆழ் மனதில் இருக்கக்கூடிய ஏதாவது 1-2 விஷயங்களை கதைக்குள்ள கொண்டு வரதுல இந்த கதை ரொம்ப முக்கியமான கதை. ஸோ இந்த 3 கதைகளும் கிட்டத்தட்ட டிசப்பியரிங், காணாமல் திடீர்னு டிசப்பியர் ஆகக்கூடிய கதை மாந்தர்களை கொண்ட கதை அல்லது தெய்வத்தை கொண்ட கதை. தென் இந்த இந்த தொகுப்போட மெயின் தலைப்பா இருக்கக்கூடிய கதை தான் அந்த முதுநாவல். முதுநாவல் கதையை பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு சண்டை காட்சி, கிளைமேக்ஸ் கதை தான். அதாவது ஒரு போலீஸ், ஒரு ரவுடி, இடும்பன் நாராயணன் அப்படின்னு ஒரு அசகாய சூரன், பிரமாதமான ஒரு ஜெய்ஜாண்டிக் பர்சனாலிட்டி போலீஸ். அவனுக்கு நேர் ஆப்போசிட் ரவுடியா இருக்கக்கூடியவன் ஒருத்தன் தலைக்கட்டு காதர்னு பேர். சோ இந்த 2 பேருக்கும் அது இந்த கதை தொடங்குறதே நேரடியா சண்டை காட்சியில் தான் தொடங்குது. அவன் இடும்பன் நாயர் வந்து சந்தையில வந்து நின்று அறை கூறான், நீ நேர்ல வாடா அப்படின்னு அறை கூறான். அங்க இருந்துதான் கதையே தொடங்குது. சோ இந்த கதையில 2 பேரும் சமமானவர்கள். கிட்டத்தட்ட ஒரு போலீஸும் அவனுக்கு இருக்கக்கூடிய பராக்கிரமங்கள் எல்லாம் பேசப்படுது. அவனுடைய அடியாள்கள், அவனுக்கு துணை இருக்கக்கூடியவங்க, அவனுடைய வாழ்க்கை முறை, அவனுடைய பராக்கிரமம் எல்லாம் பேசப்பட்டது போலயே இந்த தலைக்கட்டு காதருக்கும் எல்லா விதமான பராக்கிரமங்களும் சொல்லப்படுது. சோ 2 பராக்கிரமசாலிகள், 2 மல்லர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு 2 பேரும் மோதிக்கிறாங்க. இந்த மோதல்ல என்னன்னா, மோதி 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 தங்களுடைய உடலோட மேக்சிமம் எனர்ஜி என்ன உண்டோ அவ்வளவையும் தீர்க்கிற அளவுக்கு மோதி முடிச்சுறாங்க. இதுக்கப்புறம் மோதுறதுக்கு 2 பேருக்கிட்டையுமே ஆற்றல் இல்லைன்ற ஒரு சூழல் வருது. அங்கதான் ஜெயமோகன் சார் ஒரு ஒரு சூஃபி ஞானி உள்ள கொண்டு வர. இந்த இஸ்லாமிய மரபுல என்னன்னா, நாவல் மரம் இருக்கு இல்லையா, நவாப்பழம், நாவல் மரம் அல்லது இலந்தை மரம், இது எல்லாமே ஞானத்தின் குறியீடு. நம்முடைய தர்க்கம் அல்லது இந்த அறிவு இதெல்லாம் முடிஞ்சு இறை ஞானம் தொடங்குற இடமாகத்தான் சூஃபி மரபு இந்த நாவல் அல்லது இலந்தை மரத்தை சொல்லுது. சோ மானுட எல்லை, மானுடத்தோட பலம், அவனுடைய ஸ்ட்ரென்த் எந்த இடத்துல முடியுதோ அங்க அடுத்த பயணம் தொடங்குது. அப்படி தொடங்கக்கூடிய இடமாக நாவல் மரத்தை சொல்லப்படுது. கிட்டத்தட்ட மனித எல்லைகள் முடிஞ்சு ஒருவன் இறை நிலைக்கு தன்னை தயார்படுத்திக்கிறதோ, அதை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறதோ அப்படின்ற இடத்தை தான் இந்த நாவல மரம், இலந்தை மரம் அப்படின்னு
சூஃபி மரபு சொல்லுது. சித்ரத் அப்படின்னு சித்ரதுல் அப்படின்னு சொல்றாங்க. அதை சித்ரதுல் முன்தஹா அப்படின்னா நாவல் மரம் அங்க இருக்கக்கூடிய ஞானி அப்படின்ற அந்த அவங்களுடைய தரிசனத்துல அப்படி ஒன்று சொல்லப்படுது. சோ இங்க இந்த நாவல் மரத்துக்கு கீழே ஒரு சூஃபி ஞானி ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு 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 கிளாஸ் தண்ணி கொடுக்குறாரு. ஆக்சுவலி இந்த ரெண்டு பேரும் கலைச்சு தங்களுடைய மேக்சிமம் பராக்கிரமம் என்ன உண்டோ, தங்களுடைய பலம் என்ன உண்டோ அதை காட்டி முடிக்கிறாங்க. காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சுத்தமா அவங்கள்ட்ட இதுவே இல்லை, எனர்ஜியே இல்லை அப்படின்ற இடம் வருது. அப்போ இவர் கொடுக்கக்கூடிய நீரை அருந்தி விட்டு ரெண்டு பேரும் அப்படியே அந்த கதை அங்கேயே முடிஞ்சது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நீண்ட நாட்களுக்கு பின் வேற வேற ஞானிகளாக வேற வேற ஊர்ல அறியப்படுறாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு தீட்சை. நம்ம நம்ம மரபுல, இந்திய மரபுல இருக்கக்கூடிய ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை, ஏகப்பட்ட தீட்சைகள் சொல்றது போல இந்த இடம் கிட்டத்தட்ட அந்த ஞானி, அந்த சூஃபி, இவங்க ரெண்டு பேருக்கும் தீட்சை கொடுத்து வேற வேற பாதைகள்ல ஞானியராக மாற்றக்கூடிய தருணமா தான் ஜெயமோகன் சார் இதை அந்த இடத்துல வச்சிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஜெயமோகன் சாருக்கு இருக்கக்கூடிய அந்த தத்துவ தரிசன ஆழம்லாம் இருக்குல்ல, அது சூஃபி கதை வழியா சொல்றதுல ரொம்ப அவருக்கு ரொம்ப அழகா கைகூடி வருதுன்னு சொல்லலாம். சமீபத்துல மரீஃபா அப்படின்னு ஒரு தொடர்கள் இருந்தாரு. இப்போ இந்த புத்தக கண்காட்சியில புத்தகமாகவும் வந்திருக்கு. இந்த மரீஃபா ரொம்ப ஆழமான உள்ளடக்குகள் கொண்ட ஒரு கதை. ஏன்னா நான் மேலே சொன்னது போல பேய் அப்படிங்கிறது சூஃபி மரபை பொறுத்த வரைக்கும் திருப்தி அடையாத ஆத்மா. சொல்லப்போனா அவங்களுடைய இந்த தொழுகையில வியாழன் இரவு முதல் வெள்ளி மாலை வரை தொழுகக்கூடியது எல்லாமே திருப்தி உறாத ஆத்மாக்களுக்காகத்தான் அந்த தொழுகை இருக்கு. ரெண்டாவது இந்த இந்த ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய பூதங்கள் இருக்குல்ல, அது நம்மை போலவே வாழ்க்கை நடத்துபவை, ஆனால் நம் கண்ணுக்கு தெரியாதவை. இந்த ஜின் இருக்குல்ல, ஆக்சுவலி மரீஃபால பொறிஞ்சுன்னு ஒரு கேரக்டர் வருது. அது வேற யாரும் இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை எப்படி பாக்குறேன்னா அது ஒரு ஜின். ஏன்னா அந்த கதையை நீங்க ஆரம்பத்துல இருந்து படிச்சு பார்த்தா தெரியும், அந்த பொறிஞ்சு யார் கண்ணுக்குமே படாதவன். ஆனா இந்த இந்த நம்ம அந்த கதையை வேற கதைக்கு போவேன்னா நான் என்ன சொல்றேன்னா, இந்த 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 பொறிஞ்சு ஒரு ஜின். அப்படி இந்த சூஃபி மரபுல இருக்கக்கூடிய சில விஷயங்களை, சில இந்த மாதிரியான உள் அடுக்குகளை ஜெயமோகன் சார் ரொம்ப அழகா இதுக்குள்ள பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தென் மூணாவதாக ஆதிமனிதர் சொல்லிட்டேன். சூஃபி ஞானியர்கள் எல்லாம் எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க. தேவைன்னா மனித வாழ்வுக்குள்ள நன்மை பயம் நமக்கு நன்மை பயப்பார்கள், ஆசீர்வதிப்பார்கள் மாதிரியான விஷயங்களை செய்யறவங்க. அந்த ஞானியில ஒருவர் தான் இந்த ரெண்டு மல்லர்களுக்கும் தீட்சை வழங்கியவர் அப்படின்ற மாதிரி அந்த கதையை அவர் மாதிரி புரிஞ்சுக்க முடியும். இந்த இது இந்த 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 கதையோட இந்த ஒட்டுமொத்தமா இந்த முதுநாவல் கதையுடைய களம் அப்படின்னு சொல்லலாம். இதுல இந்த அதிமானுடர்கள், அதாவது ஞானியர், சூஃபியர், அதிமானுடர்கள், இத இந்திய மரபும் ஒரு மாதிரி எப்பவுமே அதை தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. அரவிந்தோ சூப்பரா ஹியூமன் அப்படின்னு ஒரு ஒரு நிலை சொல்றாருல, தெய்வ நிலைக்கும் மனித நிலைக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை இருக்கு. அது சூப்பரா ஹியூமன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய சிஸ்டத்துல சொல்றாங்க. பதஞ்சலியுடைய, எனக்கு ஏன் இந்த கதை ரொம்ப அணுக்கமா இருந்தது அப்படின்னா, பதஞ்சலியுடைய விபூதி யோகம் அப்படின்ற 3வது சாப்டர், பதஞ்சலியோட 4 அத்தியாயத்துல 3வது அத்தியாயம் 3வது பாதம் விபூதி பாதம் அப்படின்னு பேரு. விபூதி பாதம்னா என்ன அப்படின்னா, சித்திகளை பற்றி, குளோரிபிகேஷன் ஆஃப் சாதனா, குளோரிபிகேஷன் நான் சாதனா செய்வதனால் அடைந்த பலன்கள், சித்திகளை பற்றி பேசக்கூடிய ஒரு சாப்டர். அதுலதான் எதெல்லாம் தியானிச்சா நீ என்னெல்லாம் ஆக முடியும் அப்படின்ற ஒரு 4-5 சூத்திரங்கள், ரொம்ப முக்கியமான சூத்திரங்களா அதுல வருது. அந்த சூத்திரங்கள் கிட்டத்தட்ட அதிமானுடர்களை பத்தி எழுதக்கூடிய அல்லது மேஜிக்கான விஷயங்களை பத்தி எழுதக்கூடியது எல்லாமே எனக்கு ஒரு வகையில இந்த சூத்திரத்தை தான் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு. அதுல பலேஷு ஹஸ்தி பலாதீனி அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. யானையின் பலத்தை தியானிப்பவன் யானையின் பலத்தை அடைகிறான். அதாவது பெரிய உன்னதமான ஒரு விஷயத்தை தியானிப்பவன் அந்த பெரிய உன்னதமான நிலையை அடைகிறான் அப்படிங்கிறது அதோட லிட்டரல் மீனிங். கமெண்ட்ரி அப்படிதான் இருக்கு, கைவல்லிதாமோட கமெண்ட்ரி. அப்போ இந்த சூஃபிய ஞானியர், சித்தர்கள், இவங்க எல்லாம் பெரிதான ஒன்றின் மீது எப்போதும்
தியானத்தில் இருப்பவங்க, அவங்க அதனாலேயே அந்த பெரிதான அந்த உயர்வான உன்னதமான ஒரு 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 பலத்தை அடைந்தவர்கள்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு தான் நம்ம மறுபடியும் பதஞ்சலி தான் கோட் பண்ண வேண்டியது, பிரத்யேசிய பரச்சித்த ஞானம் அப்படின்னு ஒரு இருக்கு. அதாவது தன்னுடைய சித்தம், சித்தம்னா தன்னுடைய ஒட்டுமொத்த ஆளுமை தெரிந்த ஒருவரால் பிறருடைய ஆளுமையை ஆளவும் அறியவும் முடியும் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. பரச்சித்த ஞானம் அப்படின்னா அடுத்தவருடைய சித்தம், சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சித்தம் இருக்கு. இந்த ஒட்டுமொத்த சித்தத்தை, ஒட்டுமொத்த டோட்டாலிட்டி ஆஃப் மைண்ட்னு எதை சொல்றோமோ அதை நான் அறிந்து கொள்ளுதல் அப்படின்றது யோக மரபுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். யோக மரபுல இன்னைக்கு தான் இந்த ஒரு சில 100 வருஷமா தான் நாம இந்த பயிற்சியெல்லாம், இந்த ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பெரும்பாலான ஒரு 200 வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் யோக பயிற்சிகள் அப்படிங்கிறதே சித்திகளை அடைவதற்கான பயிற்சிகளா மட்டும்தான் இருந்திருக்கு. பெரும்பாலும் அது சார்ந்துதான் நிறைய பேசப்பட்டிருக்கு. ஓவர் த பீரியட் நாம ஒரு ஒரு கூட்டா ஒரு மனிதனாக இங்க பரிணாமம் அடைஞ்சதுனாலும் அறிவியல் வளர்ச்சியினாலும் தான் யோக மரபு இன்னைக்கு சாமானியர்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு. சொல்ல போனா நம்முடைய தாத்தா காலத்துல நம்ம ஊர்லயே 1 அல்லது 2 யோகா செய்யக்கூடிய ஆட்கள் இருந்தா பெரிய விஷயம். இன்னைக்கு நம்ம வீட்லயே 3 பேர் இருக்காங்கன்ற அளவுக்கு இது மாறி இருக்கு, சாமானியர்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு. ஆனால் ஒரு சில 100 வருடங்களுக்கு முன்னாடி கூட யோக மரபு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சித்திகளை அடைதல் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் பெரும்பாலும் இருந்திருக்கு. இந்த சித்திகளை அடைதல் அப்படின்ற இடத்துல இருந்து இன்னைக்கு சாமானியர்களுக்கு ஏன் வந்து சேருது, அல்லது இந்த வந்து சேர்ந்ததுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 5 கோஷங்கள் கொண்ட நாம் படிப்படியாக ஆனந்தமய கோஷம்னு சொல்லக்கூடிய 5வது நிலைக்கு சென்று சேர்வதற்காக இந்த யோக பயிற்சிகளோ, இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய யோக மரபுகளோ தங்களுடைய விஷயங்களை அல்லது பிராக்டிஸ் சிஸ்டத்தை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல முக்கியமா 5 கோஷங்கள் இருந்தா கூட அதுல முக்கியமா 3வது தளமான மனோமய கோஷம் அப்படின்ற ஒரே ஒரு கோஷம் தான் கடந்த 200 வருடமா நாம மாடர்ன் சயின்ஸ், பிலாசபி, ஹிஸ்டரி எல்லாரும் முட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு லேயர் என்ன அப்படின்னா த மைண்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு லேயர் தான். இந்த மனோமய கோஷம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து கொஞ்சமாவது மனிதன் மூவ் பண்ணி விஞ்ஞானமய கோஷம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போய் சேர முடிஞ்சா அவன் உன்னதமான இந்த 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 சூஃபி ஞானியர், சித்தர்கள், இந்த இந்த கேட்டகரிக்குள்ள போயிட முடியும். அன்பார்ச்சுனேட்லி நாம எல்லாரும் எங்க ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறோம் அப்படின்னு யோக மரபு சொல்லுது அப்படின்னா, இந்த மனோமய கோஷத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிறது தான். அப்போ இங்க இது மனோமய கோஷம்னா என்னன்னு முதல்ல சொல்லிடுறாங்க. மனம்ங்கிறது தனிச்சு செயல்பட முடியாது. அதுக்கு நாம ஒரு 3 விதமான கச்சா பொருள்களை போட்டுக்கிட்டே இருக்கோம். சித்தம், புத்தி, அகங்காரம்னு 3 கச்சா பொருள் போடுறோம். சித்தம் அப்படிங்கிறது நினைவு தொகுப்பா இருக்கு. நினைவின் மூலமா மனம் அப்படிங்கிற ப்ராசஸிங் சென்டருக்கு ஏதோ ஒண்ணு அனுப்புறோம். அது பழச நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கு, அழுது, கஷ்டப்படுது, சந்தோஷப்படுது, ஏதோ நினைச்சுட்டே இருக்கு. இப்ப நினைவு தொகுப்புல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வரலன்னா அதுக்கு அடுத்தது புத்தி, இன்டெலெக்சுவல் ப்ராசஸ்னு ஒண்ணு இருக்கு. அது சில கச்சா பொருள்களை கொண்டு போய் மனம்ங்கிற இடத்துல கொடுக்குது. மனம் அதை வச்சு தர்க்கமா ஏதோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்கு நாள் முழுவதும். சித்தமும் இல்ல, புத்தியும் ஒர்க் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே அகங்காரம்ங்கிறது ஒண்ணு தூண்டப்பட்டு நான் 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 என்ன நினைச்சு மனம் சார்ந்து ஏதோ இயங்கிக்கிட்டே இருக்கேன். அப்போ இந்த மனோமய கோஷம் ஒரு நொடி கூட என்னை சமநிலையில் வைத்திருப்பதே இல்லை. இப்போ மொத்த யோக பயிற்சிகளும் இந்த யோக திட்டம் அப்படின்னு அல்லது யோகா சிலபஸ்ன்னு என்னெல்லாம் சொல்றோமோ இன்னைக்கு நாம, இது எல்லாம் ஒரு வகையில இந்த மனோமய கோஷத்தை நிர்வகித்தல் எப்படி அப்படிங்கிறதும், இந்த மனோமய கோஷத்துக்கு அடுத்த கோஷமான விஞ்ஞானமய கோஷம்னு ஒண்ணு இருக்கு. நம்முடைய இன்டியூட்டிவ்னஸ்ன்னு அதைத்தான் சொல்றோம், உள்ளுணர்வுன்னு அதைத்தான் சொல்றோம். அந்த உள்ளுணர்வை நோக்கி போவதற்கான படிக்கட்டு தான் அதுக்கு முந்தைய நிலையான மனோமய கோஷம். இந்த நிலையை சரிப்படுத்தாம ஒருத்தருக்கு இன்டியூட்டிவ்னஸ் வாய்க்காது. இன்டியூட்டிவ்னஸ் வாய்க்காமல் சித்திகளை அடைவதோ, இந்த உடலின் எல்லைகளை மீறுவதோ இது எதுவுமே பாசிபிளே இல்லை. சோ இங்க ஜெயமோகன் சார் போட்டு காட்டுற இந்த சித்திரம் எல்லாமே, இந்த 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 கதைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அதீத தன்மை அல்லது மீறல்கள் எல்லாமே ஒரு வகையில இந்த உள்ளுணர்வு தூண்டப்பட்டு அல்லது உள்ளுணர்வு தளமான விஞ்ஞானமய கோஷம்னு அந்த 4ஆம் கோஷத்தோட 4ஆம் தளத்துடைய ஒரு சின்ன கிளிம்ஸ், ஒரு சின்ன ஒரு ஒரு டோரோட
விண்டோவோட ஒரு ஒரு பக்கத்தை மட்டும் லேசா திறந்து அந்த பக்கம் பார்க்கக்கூடிய ஒரு கதைகளா தான் நான் இந்த இந்த கதைகள்ல இருக்கக்கூடிய அமானுஷ்யத்தன்மை அல்லது ஒரு ஒரு புரிந்து கொள்ள முடியாத தன்மையை நான் பார்க்கிறேன். ஸோ ஏதோ வகையில இந்த இந்த எல்லைகள், உடல்ங்கிற எல்லை, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இந்த எல்லா எல்லைகளையும் தாண்டி விஞ்ஞானமய கோஷத்துல இன்ட்யூட்டிவ்னஸ், உள்ளுணர்வுன்ற ஏரியால லேசா எட்டி பார்த்துட்டு திரும்ப வரக்கூடிய ஒரு செயலை தான் இந்த கதைகள் எல்லாம் செய்யுது அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்ப முக்கியமா யோகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, யோகம், யோக பயிற்சி அல்லது யோக திட்டம், யோக சிலபஸ் அப்படிங்கிறதே படிப்படியாக ஒருவர் வெளியிலிருந்து உள்முகமாக திரும்பிக்கிட்டே வர்றதுதான். ஆனா இலக்கியத்தின் பாதை அப்படிங்கிறது அது அப்படியே ஆப்போசிட். ஊதி பெருக்கி கற்பனையால வெளிநோக்கி விரிஞ்சு போய்கிட்டே இருக்கக்கூடியதுதான் இலக்கியத்துடைய வழியா இருக்கு, பாதையா இருக்கு. ஆனா ஒரு ஒரு சாதகனா எனக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலும் இருக்கு. அதே நேரத்துல ஒரு 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 சாகசமான ஒரு விஷயத்த சாதனமா செஞ்சு பார்ப்போமே. இப்ப என்ன ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜெயமோகன் சார் படிக்கிறதுனால நமக்கு என்ன தியானம் வாய்க்காம போயிருமா, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு 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 சேலஞ்ச், ஒரு ஒரு சாகசமா தான் இது இது ரெண்டையும் நான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கேன். ஸோ இந்த 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 அதீதத்துக்கு சென்று மீளுதல், அதீதமான விஷயங்கள், கதையில் படித்தல் மாதிரியான விஷயங்கள் எனக்கு ரொம்ப அணுக்கமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, பதஞ்சலி யோக சூத்திரத்தோட வகுப்புல எங்களுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, நீங்க 4வது பாதம் கூட நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆனா 3வது பாதமான விபூதி பாதம் அப்படின்றது மிஸ்டிக்கான, குளோரிஃபை பண்ணக்கூடிய, சித்திகளை பேசக்கூடிய பாதம். அதன் மீது சற்று கவனமா இருங்க அப்படின்னு அது சொல்லப்படுது. இந்த கதைகள் எல்லாமே எனக்கு ஒரு வகையில இந்த விபூதி பாதத்தை, அதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சூத்திரத்தை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனாலயே இந்த கதைகள் எல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு 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 அணுக்கமான கதைகளா இருந்தது. சோ இதுதான் நான் என்று சொல்ல வந்த விஷயம். இந்த கதைகள்ல ஒரு சில கதைகள் வந்து இப்ப நம்ம சும்மா ஒரு 4, 5 கதை மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். அதுல ஒரு சில கதைகள் வந்து ரொம்ப ஆப்தமாக்கியம் இருக்கக்கூடிய கதைகளா சில சில கதைகளை சொல்ல முடியும். ஆகாயம் அப்படின்னு ஒரு கதை. ஆகாசம் வந்து ஒரு ஊமையும் செவிடனும் காது கேளாத ஒருத்தனுமா ஊமையா இருக்கக்கூடிய ஒருவன் செய்யக்கூடிய சிலைகள், அவன் வந்து ரொம்ப வித்தியாசமான சிலைகளை செஞ்சுக்கிட்டே வருவான். சோ இந்த இந்த மாதிரி ஒரு 4, 5 முக்கியமான கதைகள் இருக்கு. அருள்னு ஒரு கதை இருக்கு. அவர்ல ஒரு நோயாளி ஒருத்தி இருப்பா. அவ ஒரு ஒரு சாமுண்டி கோயிலுக்கு குகைக்குள்ள போயிட்டு திரும்ப வரும்போது வேற ஒரு ஆளா, கம்ப்ளீட்டா வேற ஒரு ஆளா மாறி வருவா. திரும்ப வரும்போது, போகும்போது சோர்வும் சலிப்பும் ஒரு ஒரு பயமும் இருந்த ஒரு பெண் அந்த அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்ன பார்த்துட்டு திரும்ப வர்றா. திரும்ப வரும்போது முற்றிலுமா மலர்ந்துடுறா. திரும்ப வரும்போது தன் கணவன் கிட்ட சொல்றா, ஆரோக்கியமா இருக்க உன்னால நான் என்ன பார்த்தேன்னு புரிய வைக்கவே முடியாது அப்படின்னு. சோ ஒரு ஒரு மனிதன் அல்லது ஒரு பெண் விடுதலை ஆகக்கூடிய இடங்களா அங்கங்க இது போன்ற ஒரு 4, 5 கதைகள்ல ஜெய்சர் வந்து விடுதலை அடைந்த மானசீகமாவோ, உள்ளுக்குள்ள தேக்கி வச்சிருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஒரு பிரச்சனையில இருந்தோ ஜஸ்ட் லைக் தட் விடுதலை அடைந்த மனிதர்ல ஒரு ஒரு 4, 5 கதைகள்ல சொல்லிக்கிட்டே வருவாரு. சோ எல்லா இந்த தொகுப்புல இருக்கக்கூடிய எல்லா கதையுமே மணிக்கணக்கா பேச முடியும். நான் ஒரு 4, 5 கதைகளை சும்மா மேலோட்டமா சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன். பட் நான் படித்ததுல அந்த முதுநாவலும் ஏற்கனவே சொன்ன அந்த 3 கதைகளும் ரொம்ப அணுக்கமா இருந்ததுனால அதை பத்தி என்னுடைய பார்வை என்ன அப்படின்னு நான் சொல்ல விரும்பினேன். அதுதான் இங்க நண்பர்கள் முன்னாடி நான் அதை வச்சிருக்கேன். மூத்தோள்ங்கிற கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதை. சங்கரன் ஜேஷ்டா தேவியை வழிபடுவதா வேண்டாமா மாதிரியான குழப்பம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த கதை வேற ஒரு ஹைட்டுக்கு அழுந்து போகக்கூடிய கதை. இங்க முன்புறம் இருக்கக்கூடிய மங்களகரமான தேவிக்கு காட்டக்கூடிய ஆரத்தி, அதுக்கு காட்டக்கூடிய மலர், தூப தீபங்கள் எல்லாமே அதன் பின்புறமாக இருக்கக்கூடிய ஜேஷ்டா தேவிக்கு தான் சென்று சேர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு அந்த கதையோட ஜஸ்ட் அப்படி முடியும். சோ இப்படி ரொம்ப ஒரு ஒரு நாம கொஞ்சம் உழைப்பு செலுத்தி படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய, புரிஞ்சுக்க வேண்டிய கதைகளாக ஜெயமோகன் சார் கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு 4, 5 கதைகளை இதுல எழுதியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாசிப்பு என்னங்கிறத நான் இப்போ முன் வச்சிருக்கேன். மேற்கொண்ட நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து நாம கலந்துரையாடல் பண்ணலாம். வந்திருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ஜெயமோகன் சார் இதை கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுடைய பார்வையும் சொல்லலாம் சார், உங்களுடைய கருத்துக்களும் சொல்லலாம். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி குரு சவுந்தர். நம்ம இப்போ கேள்வி பதில்
நம்ம இப்போ கேள்வி பதில் பகுதிக்கு போகலாம். கேள்வி இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய கை உயர்த்தினீங்கன்னா ஒவ்வொரு பேரா நான் அழைக்கிறேன். அப்போ அன்மியூட் பண்ணிட்டு உங்களுடைய கேள்விகளை கேட்க தொடங்கலாம். லைன்ல இருக்காங்களா யாராவது? ஒருத்தருமே இன்னும் கை உயர்த்தாதனால காத்துட்டு இருக்கோம். சக்திராஜ் நீங்க கை உயர்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு தான் இல்லையா? தெரியலையா? இல்லையே. இல்லையா? ஓகே, இல்ல இல்ல. சரி சரி, நான் ஒரு கேள்வி கேட்டுறேன் ராகுல். குருஜி எஸ், வணக்கம். ராஜேஷ் பேசுறேன். இப்போ இந்த கதைகள்ல குறிப்பா ஜெயுடைய பல கதாபாத்திரங்கள் நீங்க சொன்ன மாதிரியான அந்த ஒரு 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 சில படிநிலைகள் அடைகிறாங்கல்ல. அவங்க ம், தெய்வத்தால தீண்டப்படுறாங்க. ஒரு ம், விதமான ம், ஆம், ஒரு 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 நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு போற உருமாற்றம் இல்ல மறைதல், அந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னீங்க. எனக்கு ராஜன் மாதிரியான ம். கதைகள் தெய்வத்தை தீன்றதை தாண்டி இவங்க ஒரு தெய்வ நிலையை அடைகிறது இல்ல தெய்வத்தை இவங்க தீண்டுறாங்களோ அப்படின்ற ஒரு நிலைக்கு கூட மனிதர்கள் கதாமாந்தர்கள் போறாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இது இது ஒரு ஒரு கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி இருந்தது எனக்கு ஒரு சில கதைகளை படிக்கிறப்ப. தெய்வத்தால அடையாளப்படுத்தப்படுறதை தாண்டி இவனே தெய்வமாகிறது இல்ல தெய்வத்துக்கு இவன் அருள்றது அப்படியான ஒரு சில விஷயங்கள்லாம் கூட தோணுது இந்த கதைகள் படிக்கிறப்ப. இது இது எப்படி இது யோக நிலையில மனிதன் இன்னொரு நிலையா மாறுற மாதிரியான ஏதாவது விஷயங்கள், இல்ல ஒட்டுமொத்தமா அந்த ஒரு ஆன்மீக பயணத்துல அப்படி ஏதாவது எடுத்துக்கிற முடியுமா, இல்ல இது ஒரு விதமான மிஸ்ரீடிங்கா? அதாவது நம்ம இப்ப இந்த சுகிமரம் பத்தி பேசிட்டு இருந்ததுனால அங்க அதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒருவர் அந்த அந்த எல்லையை கடக்கும் போது இந்த சூஃபி ஞானியாவோ ரிஷி அந்த 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 நிலையை அடையும் போது அவர் கிட்டத்தட்ட தெய்வ நிலையை தான் அடைகிறாரு அப்படின்னு அவங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்க மாதிரி, இந்தியன் சிஸ்டத்துல நம்ம யோகிக் சிஸ்டத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, ஆனந்தமய கோஷம்ங்கிறது 5வது தலம். ஒருவர் தெரிந்தோ தெரியாமலோ அங்க செல்ல முடியும், அல்லது தீவிர சாதனா மூலமா அங்க செல்ல முடியும், அல்லது ஏதாவது ஒரு 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 மாயக்கரம் அவரை இந்த பக்கம் இந்த லௌகிகமான ஒரு இடத்துல இருந்து ஆனந்தமயான ஒரு இடத்துக்கு கூட்டி பெற முடியும் அப்படின்ற இந்த 3 தலமுமே இருக்கு. சோ தெய்வ நிலையை அடையிறதுங்கிறது இட்ஸ் நாட் அந்த அந்த தொன்மத்தில் சொல்லப்பட்ட தெய்வ நிலையை அடைவது மட்டும் அப்படின்னு சொல்லப்படல. இங்க யோகிக் சிஸ்டம் சொல்லக்கூடியது ஆனந்தமயமான நிலை அப்படின்னு ஒருத்தன் அடைகிறான் அப்படின்னா அதுவே தெய்வத்தின் நிலைதான் அப்படின்ற மாதிரிதான் இங்க உருவகம் பண்ணப்படுது. நம்முடைய ஆனந்தம் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஒரு லிமிடெட் சோர்ஸா இருக்கு. இப்ப நமக்கும் ஆனந்தம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, ஆனா லிமிடெட் சோர்ஸா இருக்கு. ஆனந்தமய கோஷத்துக்குள்ள என்ட்ரான ஒருவருடைய ஆனந்தம் அப்படிங்கிறது ஒரு பரிபூர்ணத்துவம் அப்படின்னு எதை சொல்றோமோ அதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அந்த நிலையே கிட்டத்தட்ட ஒரு தெய்வ நிலை தான் அப்படின்றீங்களா? யாரோட நிலைதான் சொல்றீங்க? இல்ல இல்ல, இப்போ அந்த ஒரு பரிபூர்ண நிலை அடைகிறது இல்ல, இப்போ நீங்க சொன்ன அந்த மறைதல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டா அது கிட்டத்தட்ட அவன் மனிதன்ல இருந்து இன்னொரு ஒரு அடுத்த நிலைக்கு போற ஒரு தெய்வ நிலை ஆமா அப்படின்ற மாதிரி ஆமா ஆமா. எடுத்துக்கலாமா அதை? அரவிந்தோ சொல்லக்கூடியது எக்ஸாக்ட்லி அதே தான் கிட்டத்தட்ட. அரவிந்தோ சொல்றது என்ன, சூப்பர் ஹியூமன், சுப்ரா ஹியூமன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடியது. அவர் யோக அஹ், பூர்ண யோகம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுல இந்த 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 சாதனாவின் மூலம் ஒருவன் அடையக்கூடிய நிலையாக ஒன்ன உருவகிக்கிறாரு. அது சூப்ரா ஹியூமன் அப்படின்ற ஒரு நிலை. ஆனா இந்த சூப்ரா ஹியூமன் நிலையில இருக்கவங்க எப்பவுமே அங்க இருக்க மாட்டாங்க. ஈவன் அவங்க தே கேன் கம் பேக் டு த நார்மல் வேர்ல்ட். நம்ம 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 மாதிரி அவங்க மறுபடியும் இங்க இருந்துகிட்டே அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் அதுல இருந்துட முடியும் அப்படின்னு தான் உருவகம் பண்ணப்படுது. இவங்க எல்லாருமே அந்த ஆட்கள் தான். இப்போ 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 இந்த பர்வதராஜனுடைய நம்ம ரொம்ப அதை லாஜிக் பண்ணக்கூடாது. இப்ப பர்வதராஜன் கூட போன அந்த இவன் திரும்பி வந்தா அதே ஆளா திரும்ப வரமாட்டான். அதனால அந்த மணிப்பல்லவம் கதையில அந்த பாதிரியார் சொல்ற, நான் உள்ள போனவன் திரும்ப வந்தானா அதே ஆளா வரமாட்டான், அவன் வேற ஒரு ஆளா மட்டும்தான் திரும்ப வர முடியும் அப்படின்னு சொல்லப்படி அதான். அவன் தெய்வ நிலை அடைஞ்சிட்டான், நல்ல தெய்வமா ஒரு ஆனந்தமய கோஷமா என்னமோ ஒண்ணு அடைஞ்சிட்டான்.
ஆனா திரும்ப வரும்போது அதே நிலையில இருப்பானான்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல மேடம். நைஸ் நைஸ் குருஜி, தேங்க்ஸ். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு, நண்பர்கள் கை எடுத்துக்காங்க, அவங்க கேட்டதுக்கு அப்புறம் பேசுவோம். நன்றி ராஜேஷ். அடுத்து பாலாஜி பிரபாகரன் ஒரு நண்பர் கை உயர்த்தியிருக்கார். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களுடைய கேள்வி கேட்கலாம். பாலாஜி. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது பாலாஜி, சொல்லுங்க. வணக்கம் குருஜி. ஸோ இந்த மரீஃபா கதையை பற்றி சொல்ல சொல்ல வந்தீங்க, அந்த பொரிஞ்சு கேரக்டர் பற்றி. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? எந்த character பத்தி? மரிபா மரிபா கதையில் வர பொரிஞ்சு கதாபாத்திரம். அதாவது அதான் சொன்னாங்க, அது சும்மா ஒரு எக்ஸாம்பிள், அது அவுட் ஆஃப் சிலபஸ். இது நான் பேசிக் மட்டும் சொல்றேன். அதாவது நம்ம மரபுல எப்படி பேய், பூதம், பூதகணங்கள், மனிதர்கள், தெய்வங்கள் இப்படிலாம் இருக்கோ, அதே போல சூஃபி மரபுல ஆஹ், ஜின் அப்படின்னு ஒரு 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 நிலை இருக்கு. நிலை அப்படிதான் சொல்லணும், நிலை இருக்கு. அந்த ஜின்களுடைய லைஃப் எப்படியாப்பட்டது அப்படின்னா, நம்மள மாதிரி அவங்களுக்கும் குடும்பம், குட்டி, குழந்தை எல்லாமே உண்டு. ஆனா நம்ம கண்ணால அதை பார்க்க முடியாது. அவங்களுக்கும் எல்லா விதமான நம்ம லைஃப் மாதிரி தான் அவங்க லைஃப்பும், ஆனா நம்மளால பார்க்க முடியாது. ஆனால் அது ஏன் படைக்கப்பட்டது அப்படின்னு சூஃபி மரபு சொல்லுதுன்னா, இந்த 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 சூஃபியர், ஞானியர், அந்த அப்பால் சென்ற ஒருவர் இருக்காங்களே, அவங்க வேணும்னா இந்த ஜின்களை யூஸ் பண்ணிக்க முடியும். சொல்லப்போனா சூஃபி மரபுப்படி இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இணையாக ஒரு சூஃபி ஒரு ஒரு ஜின் படைக்கப்படுது. இப்ப நான் பிறந்திருக்கேன்னா எனக்கு ஒரு ஜின் இருக்குங்க எங்கேயோ. எனக்கு அதை பார்க்கக்கூடிய கண் இல்லை, அதை எக்ஸஸ் பண்றதுக்கான எபிலிட்டி இல்லை. ஒருவேளை ஒரு சூஃபி ஞானியால் அந்த ஜின்னை என்னோட கனெக்ட் பண்ணிட முடியும், தேவைப்பட்டா அவர் அந்த ஜின்னை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். சோ இதுதான் சூஃபி மரபு ஜின் பத்தி சொல்லக்கூடியது. நீங்க இந்த ஜின் அப்படின்ற இந்த கேரக்டரை அப்படியே நீங்க பொறிஞ்சுல போட்டு பார்த்துக்கலாம். பொறிஞ்சு யாரு கண்ணுக்குமே தெரியாதவன், இதுவரையும் யாருமே அவனை பார்த்தது இல்லை. ஆனா அபாரமான வேலைகள்லாம் செய்யக்கூடியவன். திடீர்னு ஏன்னா இந்த ஜின்களால ஹைட் ஆக முடியும், குட்டையாக முடியும். ஏன்னா பூதகணங்கள் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் ஜின்னும் பண்ணும். இது எல்லாமே அவன் பொறிஞ்சு பண்ணிக்கிட்டே இருப்பான். சோ இந்த ரெண்டு கேரக்டரும் கிட்டத்தட்ட பொறிஞ்சுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் சார் வந்து அதை ஜின் அதை வேற ஒரு வடிவத்துல எழுதி பார்த்திருக்காரு அப்படின்னு தான் தோணுது. மற்றபடி இதை பத்தி ரொம்ப பேச வேண்டாம். இது இந்த 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 அவுட் ஆஃப் சிலபஸ் ஆயிடும். நன்றி 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 சார். அடுத்து அருண் கை உயர்த்தியிருக்கார். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். அருண், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். நம்ம பேசுறது கேட்கறதா அருண்? நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். இன்னும் மியூட்ல தான் இருக்காரு. நாகர்கோயிலா இருந்தா நான் செம்பருத்தி டீ குடிச்சிருப்பேன். வடபழனியில் இருக்கனால தண்ணி மட்டும் தான் கிடைச்சது. வேற யாருக்கா நண்பர்கள் கேள்வி இருக்கா? கையை கீழே வைத்து விட்டார். அசோக் எஸ். அசோக் எஸ். அசோக், வணக்கம் அசோக், சொல்லுங்க. அசோக், நீங்க பேசுறது எதுவும் கேட்கல. லோவா இருக்கு அசோக். ஆனா கேட்கல. இப்ப பெட்டரா இருக்கா? இப்ப கேக்குது. அதான் இந்த கதைகள்ல ஒரு அம்சம் வந்து இந்த ஒரு டார்க் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு படிமங்கள் வந்து ஒரு பெரிய அருளோடைய ஒரு வடிவமா வரக்கூடிய கதைகள் பலது வருது. இப்ப துவக்காளி, மூத்தோல், நம்மளால புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயமே ஒரு டிவைனா ஆகிற மாதிரி. அதை எப்படி அதை கொஞ்சம் யோகா இதுலயோ இல்லை உங்களுடைய அது அது ரொம்ப யுனிக்கா இருந்தது இந்த தொகுப்புல. இப்ப மூத்தோல்லையோ இல்ல தூவக்காலிலையோ இல்ல அருள்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்க பார்த்துட்டு போறது வந்து ரொம்ப அவங்கள அஃபெக்ட் பண்ணக்கூடியதா இருந்தாலும் ஒரு கவுண்டர் இன்ட்யூட்டிவா வந்து ஒரு மங்களமா இருக்கக்கூடியது வந்து ஒரு இதை கொடுக்கறதுக்கு பதிலா இப்படி ஒரு அம்சம் வந்து
ஒரு ஒரு பிளெஸ்ஸிங்கை கொடுக்கறது எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு கொஞ்சம் அதை பற்றி அதாவது யோகிக் சிஸ்டத்தின் படி சொல்றேன். நம்ம சித்தர் அப்படின்னு ஒருத்தவங்களை ஏன் சொல்றோம் அப்படின்னா, அவங்க வந்து அந்த சித்தம் அப்படிங்கிறத முழுமையா ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு வச்சுக்கோம். சித்தம் அப்படிங்கிறது சைக்கி, டோட்டாலிட்டி ஆஃப் த மைண்ட், ஒட்டுமொத்த மனம் அப்படிங்கிறது தான் நம்ம சித்தம் அப்படின்னு சொல்றோம். இந்த சித்தத்துல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த சித்தத்துல என்னுடைய ஒட்டுமொத்த பர்சனாலிட்டியும் இருக்கு. என்னுடைய ஒட்டுமொத்த பர்சனாலிட்டி மட்டும் இல்ல, அது பிரபஞ்ச மனமாவும் இருக்கு. என் பக்கத்துல நீங்க இருந்தீங்கன்னா, அல்லது இங்க இருந்துகிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத என்னால சொல்ல முடியும். ஏன்னா விபூதி பார்த்து நான் ஒரு சூத்திரம் சொல்லி காமிச்சேன், அபரச்சித்த ஞானம் அப்படின்னு. அந்த அந்த சித்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டோட்டாலிட்டி ஆஃப் த மைண்ட், ஒட்டுமொத்த மனம். இந்த ஒட்டுமொத்த மனம் தூண்டப்பட்ட கேரக்டர்கள் தான் இப்ப நீங்க சொல்லக்கூடிய எல்லா இடத்துலயும் வரக்கூடியது. ஆபகந்தி கதையில அந்த அப்பா வந்து கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்ச மாதிரி எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் 15 அடி தோண்டிக்கிட்டே இருப்பார். ஆனா ஒருபோதும் அந்த புதையல் கிடைச்சிருக்காரு. அப்ப அங்க ஒரு பக்ரி ஒருத்தர் வராரு, ஒரு பக்ரி சாமியார் ஒருத்தர் வராரு. அந்த பக்ரி சாமியார் வந்து அந்த தோண்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கிழவன் கிட்ட சொல்றாரு, இன்னும் ஒரு அடி தான் தோண்டிடு, உனக்கு புதையல் கிடைச்சிடும் அப்படின்னு. ஆனா அதை கேட்கக்கூடிய காது அந்த அப்பாவுக்கு இல்ல. அவன் வந்து ஏதோ ஒரு பக்ரி ஏதோ வளர்றான் போல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சாமியாரை ரிஜெக்ட் பண்றான். ஆனால் அங்க வீட்டுக்குள்ள இருந்து வந்த அந்த அம்மா என்ன பண்றாங்க, சரி சாமியார் வந்துட்டீங்க, என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு பழைய முறுக்கு இருக்கு, நான் அந்த முறுக்கு தரேன் அப்படின்னு ஒரு முறுக்கை வந்து அந்த அந்த சாமியார் கிட்ட கொடுக்குறான். அந்த முறுக்கை வாங்கிட்டு அந்த சாமியார் வந்து ஒரு வாக்கியம் ஒன்று சொல்லுவார். 30 கோடி தேவர்களும் இங்க இருக்க பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வத்துக்கும் நான் ஒரு உத்தரவிடுறேன், நீ செல்வ செழிப்போட வாழ்வ அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. அப்பாவுக்கு ஆக்சுவலி கதைப்படி நம்ம ரொம்ப ரொம்ப கிராஸாவே பார்ப்போம். கதைப்படி அப்பாவுக்கு அந்த புதையல் கிடைக்காது. ஆனா ஒரு இரவு துன்பத்தோட உச்சி நிலையில இருக்கும்போது இந்த அம்மா என்ன முடிவு பண்ணுவோம்னா, சரி இதுக்கப்புறம் இங்க நம்ம வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, வாழ்ந்து கெட்ட குடும்பம் இது, அதனால தோன்றும் போது ஆபகந்தி வந்தாலும் சரி, தூமகந்தி வந்தாலும் சரி. ஆபகந்தினா நீரின் மனம் கொண்டவ வந்தாலும் சரி, தூமகந்தினா புகையின் மனம் கொண்ட மூத்தோல் வந்தாலும் சரி, இந்த குடும்பத்தை மொத்தமா அழிச்சுட்டு போயிருக்கோம், இனிமேல் இந்த துன்பத்தை தாங்க முடியாது அப்படின்னு வெளிக்கொண்டு தோண்டினா 8 கிலோ தங்கம் புதையலா அவங்களுக்கு கிடைக்குது. சோ இந்த இது இருக்குல்ல, இந்த சொன்ன ஒரு சோர்ஸ், ஒரு 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 சாமியார் ஒருத்தர் இருக்காருல்ல, அவருதான் அதான் அவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் இந்த சித்தம் அப்படின்னு இந்த பிரபஞ்ச மனத்தை, பிரபஞ்ச ஒட்டுமொத்த மனதை அறிந்தவர். அவருக்கு அதெல்லாம் நம்ம அவங்கள திரிகால திருஷ்டன் அப்படின்னு சொல்றோம், முக்காலமும் உணர்ந்தோர் அப்படின்னு நம்ம அடிக்கடி சிலர் சொல்றோம்ல. அவங்கதான் இந்த கதையில நீங்க சொல்லக்கூடிய எல்லா கேரக்டரும். இப்போ புது நாவல்ல அந்த நாவல் மரத்துக்கு கீழே இருந்த சூஃபி ஞானி ஒரு வார்த்தை கூட பேசல, அவர் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுக்குறாரு, அவ்வளவுதான். 2 பேரும் அந்த தண்ணியை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஷேர் பண்ண அடுத்த நிமிஷம் மொத்த லைஃபும் அப் சைட் டவுன், 2 பேரும் வெவ்வேறு ஞானியரா பிரிஞ்சு போயிடுறாங்க. சோ இப்படி ஒண்ணு இருக்குல்ல, இது எல்லாமே இந்த பிரபஞ்ச மனதை அறிந்தவர்களால் நிகழ்த்தக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். நன்றி. யா நைஸ், தேங்க்யூ. நன்றி அசோக். அடுத்து அருண் அப்படின்ற ஒரு கை உயர்த்தி. குருஜி அவர்களுக்கும் ஜெயமோகன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். வந்து தூவக்காளி கதையில இப்போ அந்த ஆழ் மனதில் இருக்கிற ஒரு எதிர்மறையான சிந்தனையால் அந்த பொண்ணோட கரு கலந்துகிட்டே போகுது. இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம நேர்மறையா போகும் போதும் நம்மையும் அறியாமல் எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றுவது இயல்பா இருக்கு. அந்த எதிர்மறையிலிருந்து முற்றிலும் விலகி நேர்மறையா இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இந்த கடைசி நீங்க கேட்டது புரியல, எதிர்வினையாக என்ன சொன்னீங்க? இல்ல, எதிர்மறையான சிந்தனைகளால் அந்த பொண்ணுக்கு வந்து கரு கலைந்துகிட்டே போகுது. இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம நேர்மறையா போனாலும் நம்மையும் மீறி சில எதிர்மறையான சிந்தனைகள் வந்து நம்ம மனதில் வருவது வந்து இயல்பா இருக்குது. அந்த எதிர்மறையான சிந்தனைகள் முற்றிலும் இல்லாமல் நேர்மறையான வாழ்வு வாழ்வதற்கு எந்த வழிமுறை பயன்படும் என்பதை கூற வேண்டும். இந்த கதை தொகுப்புல
அஹ் இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்ற டியாலிட்டியை தாண்டினதான் இது எல்லா கதைகளுமே. பெரும்பாலும் அந்த மூத்தோல் கதையில நான் சொன்னேன்ல, மூத்தோல் கதையில இருக்கக்கூடிய அதுல என்ன நடக்குதுன்னா, சங்கரன் அப்படின்னு ஒரு தாந்திரி வராரு. அவர் வந்து இந்த இந்த பாசிட்டிவிட்டி நிறைஞ்ச அப்படின்னு நம்ம இந்த வேர்ல்ட்லி சொன்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சன். மங்களத்தை மட்டும்தான் வழிபடணும், மங்களம் தான் எல்லாத்துக்கும் முக்கியம், மங்களகரமான மட்டும்தான் நம்ம கோவிலுக்குள்ள இருக்கணும், இப்படியான ஒரு ஒரு பர்சன் உள்ள வராரு. ஆனா அந்த கோவிலுக்குள்ள ஒரு சந்நிதியாக, ஒரு பண்டாரம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு 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 சந்நிதியாக ஜேஷ்டா தேவி சந்நிதி இருக்கு. இந்த 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 சங்கரன் தாந்திரி என்ன பண்றாருன்னா, அந்த சிலைய அகற்றுறார் அங்க இருந்து. அதை தாங்க முடியாம இந்த பண்டாரம் வந்து அழுது என்னென்னமோ பண்றான். அப்புறமா தான் அவனுக்கு என்ன ரிவீல் பண்ணப்படுதுன்னா, இங்க நீதான் பாசிட்டிவ் நெகட்டிவ், இது மூதேவி அது ஸ்ரீதேவி அப்படிலாம் பகுத்து வச்சிருக்க. ஆனா அப்படின்னு அவனுக்கு ஒரு காட்சி காட்டப்படுது. அது என்ன காட்சி காட்டப்படுதுன்னா, அவன் அந்த கோவிலோட மூலக்கருவறையின் பின்புறமா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேப்ல கீழே போய் பார்க்கறான். பார்த்தா மங்களகரமான தேவிக்கு என்னெல்லாம் வழிபாடு நடக்குதோ, அங்க என்னெல்லாம் அவளுக்கு ஆராதனை செய்யப்படுகிறதோ, அது எல்லாமே ஒரு வகையில பின்னாடி ஒட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய மூதேவிக்கு அல்லது ஜேஷ்டா தேவிக்கு அந்த மங்கள வழிபாடு எல்லாமே போய்தான் சேருதான் செய்யுது. சோ இது இந்த கதைகள் ஊடுபா இருக்கக்கூடிய தெர் இஸ் நோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சார் வந்து ரொம்ப இது வந்து டார்க் ஏரியா, இது 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 வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது, இது ரொம்ப ஒரு ஒரு மாதிரி லைட்டான ஒரு ஏரியா, ரொம்ப பிரமாதமான ஏரியா, இதுதான் ஒர்ஷிப் பண்ண வேண்டியது அப்படின்னு சார் எங்கேயுமே அந்த மாதிரி அது இதுல இது பண்ணிடல. இந்த இந்த தொகுப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ குமரி துறவி எடுத்துட்டீங்கன்னா அது முழுக்க முழுக்க மங்களகரமான ஒரு ஒரு நாவல், அந்த ஏரியா விட்டுடலாம். ஆனா இந்த தொகுப்பை பொறுத்த வரைக்கும் அப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு கேரக்டரை சார் இந்த இந்த நாவல்கள்ல எங்கேயுமே வைக்கல. தென் அதுக்கு அடுத்த நிலையான இப்போ நீங்க கேட்கக்கூடியது, அன்றாடத்துல நமக்கு நெகட்டிவான தாட்ஸ் வருது, இதுல இருந்து எப்படி பாசிட்டிவுக்கா போறது, பாசிட்டிவ் திங்கிங்னா எப்படி பண்றது மாதிரியான விஷயங்கள் நீங்க கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு யோகா ஆசிரியர் நான் என்ன சொல்லுவேன்னா, யோகா கத்துக்கோங்க எல்லாம் சரியாயிடும். தேங்க்யூ வெரி மச். 3 வருஷத்துல நீங்க பாசிட்டிவான ஆளா மாற முடியும், ஒருவேளை சரியான சாதனா இருந்தா. தேங்க்யூ சார். நன்றி அருண். அடுத்து சக்திராஜ் அவர் கையை உயர்த்திருக்காரு. கை தூக்கிட்டாங்களே சக்திராஜ். குருஜி வணக்கம். நான் முன்னாமே இந்த புழுக்கச்சோறு கதையை பற்றி உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். அது படிச்சுட்டு ஒரு 2 நாள் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன், அது யோகா படிக்கிறதுக்கு ஆரம்பித்த ஸ்டேஜில். ஸோ இந்த கண்டினியூ மாதிரி தான். ஆனால் இப்போ திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்கேன். நன்றி. ஆனால் இப்போ அதே மாதிரி இன்வெர்னஸில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், அது வேற கதை. ஸோ இப்போ இந்த ஆழத்தை தொடுறதுல வந்துட்டு ஒரு பிரச்சனை சொன்னீங்க இல்லையா, அதாவது ஆழத்தை தோன்றது உள்ளனாலும் சரி வெளியினாலும் சரி, இந்த கதையில வந்திருக்கும் ஆபகந்தியில நினைக்கிறேன். வெளியிலனாலும் சரி உள்ளனாலும் சரி, ஆழத்தை தோன்றது வந்து ஆபத்து, என்ன வேணாலும் வெளியே வரும். ஸோ புழுக்கச்சோறு படிச்சப்போ எனக்கு அப்போ நடந்துச்சு. இந்த மாதிரி கதைகள் வந்து எதனால எப்படி பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேக்குறீங்களா அந்த கதை? ஆமா. ஓகே. இந்த கதை, இந்த புழுக்கச்சோறு கதையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன் லைனரோட எக்ஸ்டென்ஷன் தான். அன்னமே பிரம்மம் அப்படின்ற ஒன் லைனோட எக்ஸ்டென்ஷன் தான் அந்த கதை. ஏன்னா இங்க மனிதர்கள் அத்தனை பேருக்கும் நமக்கு தெரிஞ்சதான், முதல் கோஷமான அன்னமய கோஷம் எங்க இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா, நாம பிறந்தவுடன் குடித்த முதல் தாய்ப்பால்ல இருந்து இன்னைக்கு நாம் கடைசியா சாப்பிட்ட ஃபில்டர் காஃபி வரைக்கும் எல்லாமே இந்த சிஸ்டத்துக்குள்ள அன்னம் அப்படின்றதுதான் இந்த சிஸ்டமா மாறி இருக்கு, இந்த உடல் உயிர் எல்லாமே மாறி இருக்கு. அதனால இது அன்னமய அன்னம் தான் இங்க இங்க பிரம்மம் அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு ஆப்த வாக்கியம் இருக்கு. அதை மையமா வச்சுதான் ஜெயமோகன் சார் அந்த கதையை பிரமாமா எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, இந்த சென்ஸ் இந்த கதை எங்க இருந்து தொடங்குது அப்படின்னா, இதுதான் அன்னமே பிரம்மம். அது யாரா இருந்தாலும் சரி, அவன் பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அன்னத்துடைய தேவை இது 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 தாண்டி உயிர் வாழ முடியாது அப்படின்னு ஒரு தேவை வரும்போது அவன் எப்படியாப்பட்ட உணவையும் சாப்பிட்டுதான் ஆவான், எப்படியாப்பட்ட அன்னத்தையும் அவன் தேர்ந்தெடுத்து தான் ஆவான். கிட்டத்தட்ட அந்த கதை வந்து இந்த அன்னமே பிரம்மம் அப்படின்ற இடத்துடைய அந்த அந்த ஒன் லைனுடைய எக்ஸ்டென்ஷனா மட்டும்தான் நான் அந்த கதையை பாக்குறேன். அது எனக்கு இது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அது புரிஞ்சுது அப்போ டிஸ்கஷன் அப்போ. ஆனா அது படிக்கிறதுக்கு முன்னாடியே 2 நாள் ஏன் அது அப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துச்சு, அது என்ன என்ன காரணம் அது? நீங்க நீங்க ஒரு யோகா ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால சொல்றேன். நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல பார்த்ததுதான்,
நம்ம யோகா சிஸ்டம் மட்டும் நான் சொல்றேன், இதை நீங்க எல்லா நண்பர்களுக்கும் இல்லை, சக்திராஜுக்கு சொல்றேன். ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏன் கிரியேட் ஆகுதுங்கிறதுக்கு யோகா சிஸ்டம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, பிராணனோட டிஃபிசியன்சி, பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் ஆற்றலின் தன்மை எதுவோ அதுதான் உன்னுடைய ஆழ்மனதின் தன்மை. உயிராற்றலை மிகச்சரியாக நிர்வகிக்கக்கூடிய ஒருவரால் ஆழ்மனம் மாதிரியான விஷயங்களை ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ண முடியும். நீங்க இப்போவோ முன்னவோ டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்கன்னா அந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிராணன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம். அது டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணிருக்குன்னு அர்த்தம். இது புத்தகம் படிச்சுதான் இல்லை. லெட்ஸ் சே நீங்க ஒரு காட்சி பாக்குறீங்க, அந்த காட்சி உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம். யாரோ ஒரு ஷர்ட்ல வந்து டி-ஷர்ட்ல ஒரு 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 தகாத வாக்கியம் ஒன்று எழுதி போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க. அதை பார்த்து நீங்க டிஸ்டர்ப் ஆகுறீங்க. இது எல்லாமே ஒரு வகையில இந்த வீக்கான சித்தத்துடைய மனதுடைய வெளிப்பாடு. ஏன் மனம் வீக்கா இருக்குன்னா அதுக்கு தேவையான பிராணன் சப்ளை பண்ணப்படலை. இது யோகாவோட எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான். இதை கதையோட போட்டு மிக்ஸ் பண்ணி சண்டை போட வேண்டாம். ஓகே குருஜி, நன்றி. நன்றி. அடுத்து நிறமலா அப்படின்றவங்க கை உயர்த்திருக்காங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களுடைய கேள்வி கேட்கலாம். இன்னும் 2 பேர் கை வைக்கிறாங்க. ஹலோ, வணக்கம் சார், கேக்குதுங்களா? வணக்கம். வணக்கம், கேக்குது. சார், எனக்கு மணிப்பல்லவம்ல தான் எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. அது எப்படின்னு தெரியல. நான் இப்போ அந்தோனிக்கு அவங்க அப்பா தெரியுறாங்க அவர் தேடி போகும்போது. இப்ப ஃபாதர் தேடி போகும்போது பன்னா சிங் தெரியுறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அதாவது இது எப்படி? நானும் அந்த கதையை படிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியமா தான் நான் நினைச்சேன். சார் வந்து அந்த கதையில கடைசியில அந்த பாதிரியார் மீட் பண்றது இவனைத்தான் மீட் பண்ணுவாருன்னு நினைச்சேன். 2 பசங்களும் போயிருக்காங்க. அப்போ கேட்பான் இன்னொருத்தனை எங்க அப்படின்னு. அவன் அலையோட அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு தான் எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த கதையை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு மட்டும் சொல்றேன். அதாவது அங்க இருக்கக்கூடிய அது மணிமேகலைன்ற தெய்வமா இருக்கட்டும், அந்த கோயிலா இருக்கட்டும், அல்லது மணிப்புலம் தீவுல இருக்கக்கூடிய யாரோ ஒரு சித்தரா இருக்கட்டும், சாமியாரா ஏதோ ஒன்று இருக்கட்டும், காக்கணும் காப்பாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சுன்னா ஏன் அவனை மட்டும் காப்பாத்தணும், இவனை காப்பாத்தாம விடணும்? அதனால இவனையும் சேர்த்துதான் காப்பாத்தி வச்சிருக்கு. மேபி அவங்க 2 பேரும் மீட்டே பண்ணிக்கல. அந்த மணிப்புலவம்ன்ற தீவோட இந்த எண்ட்ல அவன் இருக்கான். அதோட இன்னொரு கோபுரத்தை இவனுக்கு தெரியாம இவனை பார்க்க முடியாத இன்னொரு இடத்துல அவன் இருக்கான். ஆனா தெய்வம் முடிவு பண்ணிடுச்சுன்னா 2 பேரையுமே தான் காப்பாத்தும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை. ஓகே சார், தேங்க்யூ. நன்றி. அடுத்து தண்டபாணி கை உயர்த்தி இருக்கிறாரு. நீங்க உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த மூத்தோல் கதை அதில் பார்த்தீங்கன்னா முன்ன ஜெயமோகன் சார் கூட அவருடைய கட்டுரையில் எழுதியிருக்காரு. வைணவம் வந்து முழுக்க முழுக்க மங்களங்கள் மட்டுமே கொண்ட ஒரு வழிபாடு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்போ நம்ம சைவத்தில் பார்த்தீங்கன்னா சாம்பலை தான் விபூதியாக நம்ம இது பண்ணுறோம் இல்லைங்களா? இப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரி வழிபாடுகள் ரொம்ப பாப்புலராக இருந்திருக்கா? ஏன்னா அந்த கடைசியில் அந்த பண்டாரம் வந்து அந்த கிணத்துல போயிட்டு அதை விழும்போது பிரம்மாண்டமான ஒரு ஜேஷ்டாதேவி உருவத்தை பார்ப்பாரு. ஸோ அப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரி வழிபட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை இது காலப்போக்கில் இந்த வழிபாட்டு முறைகள் மாறி அது அந்த மங்களத்தை நோக்கி மக்கள் எல்லாரும் மங்களமான இது வழிபட்டு அதை நோக்கி போயிருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஆன்மீக பயணம் மாதிரி எடுத்துக்கலாமா அதை? ஜெயமோகன் சார் பத்தி நிறைய பேசியிருக்காங்க, நிறைய எழுதியிருக்காங்க. ஒரு தெய்வம் இப்ப கூட சமீபமா 2 நாளைக்கு முன்னாடி முருக வழிபாடு பாசிசம் அப்படின்னு ஒரு ஒரு வீடியோ இருக்கு. நீங்க கண்டிப்பா அதை பார்க்கணும். எப்படி வழிபாட்டு முறை எங்க மாறி வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஒரு ஸ்பீச். அது சார்ந்த கட்டுரைகளும் நம்ம தளத்திலேயே இருக்கு. எஸ்பெஷலி இதுக்கே கட்டுரைகள் இருக்கு. இது எல்லாமே ஓவர் த பீரியட் இவால்வ் ஆகி வந்த ப்ராசஸ் தான். என்னன்னா வைணவம்லாம் சார் சொல்றபடி பார்த்தா வைணவம்லாம் ஒரு பக்தி மரபாக ஒவ்வொரு பீரியட் மங்களத்தை நோக்கி இவால்வ் ஆகி வந்த ஒரு மரபா தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ சார் நிறைய எழுதிட்டாங்க, இதை பத்தி படிச்சு பாருங்க நிச்சயமாவே. ஓகே, தேங்க்யூ. நன்றி. அடுத்து மூர்த்தி ஜி கை உயர்த்தி இருக்காரு. நீங்க உங்க கேள்வி கேட்கலாம். மியூட்லயே தான் இன்னும் இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கேக்குதா? ஓகே, நன்றி. நன்றி குருஜி, நல்ல
ஒரு இனிமையான உரை. என்கிட்ட கேள்வி அப்படின்னு எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு ரெண்டு கேட்கணும்னு நினச்சிருந்தே அதை நீங்கள் விளக்கிட்டீங்க. இது வந்து அந்த தியானம் ஒரு யோகியா நீங்கள் வந்து இந்த மாதிரி விரிஞ்சு போகிற விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கணும்னு நினச்சேன். அது நீங்கள் அழகாக விளக்க சொன்னீங்க. நன்றி. இதில் இந்த கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி ஒரு விஷயமா அதை சொல்லிக்கிறேன். இந்த கதைகள் வெளிவந்த காலகட்டம், அப்போ இருந்த நம்மளுடைய மனநிலை, இதெல்லாம் வந்து இது திரும்ப திரும்ப ஒரு நினைவூட்டுற ஒரு விஷயம். குறிப்பாக தூவக்காளி வந்த சமயத்தில் ரொம்ப டிஸ்டர்ப்டாக அந்த அந்த கதையை படிச்சுட்டு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தபோது அடுத்த கதை வந்த கதை வந்து கீர்டிங்ஸ் அப்படின்னு ஒரு கதை வந்தது. ஒரு சின்ன குழந்தை ஒரு டென்ஷனான ஒரு ஆஃபீஸில் எல்லாரும் இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த அது படிச்சுட்டு நடந்த ஒரு ஒரு கிடைச்ச ஒரு மன மகிழ்ச்சியை வந்து இந்த மாதிரி இந்த இவ்வளோ நண்பர்கள் இருக்கிற இடத்துல அதை நினைவுபடுத்தணும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக சும்மா அன்மியூட் பண்ணிட்டு அதுக்கான அந்த ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி குருஜி, நல்ல உரை. நன்றி. நன்றி. ஓகே, இது எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குன்னு சொன்னேன்ல, நான் கேட்கவா? இது நான் பேசுற கேக்குதா ராஜேஷ்? கொஞ்சம் மெதுவா கேக்குது. அந்த அளவுக்கு தெளிவா இல்லை, ஆனா கேக்குது இப்போ. ஓகே ஓகே ஓகே. எனக்கு இன்னும் ஒரு கேள்வி. அது குருஜியோட அந்த உரையில அவர் சொன்னதுதான். இலக்கியம் படிக்கிற அந்த மனநிலை ஒரு மாதிரி விரிஞ்சு போற மாதிரியும், யோக சாதகம் உள்ளுக்குள்ள ஒடுங்கி இல்ல சுருங்கி போற மாதிரியான ஒரு அனுபவமா இருக்குன்னு சொன்னார்ல. அப்ப இது எப்படி எடுத்துக்கிறது? நம்ம இலக்கிய வாசிப்புல இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்றத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அது ஒரு வகையில ஆன்மீக செயல்பாடுகளுக்கு எதிரானது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன விளக்கம் தர முடியுமா? அதாவது யோகத்தை ஒரு பயிற்சியாக செய்யும் வரை இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த வேர்ல்டு எதுவுமே நீங்க ரொம்ப ஃபில்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா யோகம் என்னைக்கு சாதனாவாக மாறுதோ, அல்ல நீங்க ஒரு இன்டென்ஸான தவமாக யோகத்தை அல்லது யோக சாதனாவை மேற்கொள்ளும் போது என்ன கவனிக்க வேண்டியிருக்கு? அது இலக்கியமா இருந்தாலும் சரி, இசையா இருந்தாலும் சரி, ஊர் சுற்றும் பயணமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் எப்படி எடுத்துக்க வேண்டியிருக்கு அப்படின்னா எல்லாவற்றையுமே சாதனாவா எடுத்துக்க வேண்டியிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 25 வருஷமா பிராக்டிஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் இங்க இலக்கியம்ங்கிறதே என்னுடைய சாதனாவோட ஒரு பகுதி தான். இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரோடையும் நான் தொடர்ந்து இன்டராக்ட் பண்றதே என்னுடைய யோக சாதனாவோட ஒரு பகுதி தான். நான் புத்தகம் படிக்கிறதே யோக சாதனாவோட ஒரு பகுதி தான். இப்படி நீங்க யோக பயிற்சி சும்மா சாதாரணமான ஒரு உடல் சார்ந்து பயிற்சி செய்து கொண்டு இருக்கும் வரை இது பெரிய பிரச்சனை இல்லை. அதாவது நீங்க உள்நோக்கி போகணுமா, இலக்கியத்தின் மூலமா வெளிநோக்கி விரிஞ்சுக்கிட்டே போகணுமா, இது மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்க நான் யோகத்துறைன்னு மட்டும் யோக சாதனான்னு மட்டும் சொல்ல, நீங்க ஒரு சித்த மரபை ஃபாலோ பண்றீங்க, இல்லைன்னா ஒரு பக்தி மரபுக்குள்ள இருக்கீங்க, இல்ல ஒரு வேதாந்தத்துக்குள்ள தீவிரமா ஈடுபட போறீங்க, அதுல ஒரு சாதகனாக போறீங்க அப்படின்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க சாதனாவாக ஏதாவது ஒன்றை தீவிரமாக தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே சாதனாவா மாறணும். நண்பர்களா இருந்தாலும் சரி, நூலாக இருந்தாலும் சரி, பயணமாக இருந்தாலும் சரி, தெய்வமாக இருந்தாலும் சரி. நான் அப்படித்தான் பாக்குறேன். அந்த வகையில இது எனக்கு இலக்கியம்ங்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு சாதனம். அது எனக்கு டிஸ்டர்பிங் ஃபேக்டர் இல்லை. இதுல அந்த இடத்துல நான் வந்து இது உள்நோக்கி சுருக்குதா, என்னைய உள்நோக்கி கூட்டி போதா, வெளிநோக்கி விரிச்சு என்னைய கற்பனையை விரிவாக்குதா, இந்த குழப்பமே எனக்கு இல்லை. ஏன்னா என்னுடைய மூச்சு பயிற்சி மாதிரி, என்னுடைய மெடிடேஷன் மாதிரி இது ஒரு மெடிடேஷன், அவ்வளவுதான். அப்படித்தான் நான் பாக்குறேன். ஸோ நீங்க எந்த நிலையில இருக்கீங்க? வெறும் ஒரு 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 யோகா வந்து ஒரு உடல் சார்ந்த பயிற்சியா மட்டும் பாக்குறீங்க அப்படின்னா இவ்வளவு குழப்பம் தேவையில்லை. யோகா மாதிரியான விஷயங்களை நீங்க தீவிரமான சாதனாவா மாத்தணும் விரும்புறீங்க அப்படின்னா இலக்கியமும் சாதனாவும். கேட்டுதா? கேட்டுது. ராஜேஷ் வந்துட்டு மியூட்ல தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, வேற ஏதாவது நண்பர்கள் அவங்க உங்களோட வியூ இருந்தா சொல்லலாம். நம்ம நூல் படித்த நண்பர்கள் இதுல நிறைய பேர் இருக்கீங்க. குருஜி, ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி இந்த ஸ்டோரியை முன் வச்சேன். முதல் கதையான சிந்தையை முன் வச்சேன். கேக்குறீங்களா? அதுல இட்டுப் கேரக்டர் ஆக்சுவலி அவர் வந்து அந்த சிங்கத்தை ஆக்சுவலா
ஒரு என்ன சொல்றது, ஒரு அடையாளமா பயன்படுத்துறதோ, ஒரு அந்தஸ்தாவும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு டோட்டலாவே ஒரு அவ்வளோ பெரிய ஃபோர்ஸை ஒரு இக்னரன்ஸாலேயே எப்படி பயன்படுத்த முடியுது உலகியலுக்காக அப்படி. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான ஃபோர்ஸஸ், எஸ்பெஷலி இந்த மெடிடேஷனாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருக்கட்டும், நேச்சராக இருக்கட்டும், இதை மாதிரி பயன்படுத்துறது இதோட டேஞ்சர் அப்படிங்கிறதுல அதை பற்றி விளக்கம் கேட்குறேன். முழுசா அதை அந்த புரிஞ்சுக்காம டேஞ்சர் அந்த கதையிலேயே சொல்லப்பட்டாச்சு. அஹ், அந்த டேஞ்சர் அந்த கதையிலேயே சொல்லப்பட்டாச்சு. அந்த அம்மா ஒரு 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 முக்கியமான வாசகம் ஒன்று சொல்லுவான். ஆஹ் இந்த யாழி, அந்த 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 சிந்தை அப்படிங்கிற அந்த சிம்மம் வந்து சிம்பா, அது வந்து போதிசத்துவர்களுடைய தவத்துக்கு காவல் இருக்கக்கூடிய தெய்வம் அது. இது சிந்தே தான், ஆனா நீ போதிசத்துவர் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பையனை திரும்ப கூட்டி போவாங்க. அப்படி அவன் திரும்ப கூட்டி போன அடுத்த நாளே, அடுத்த சில நாட்கள்லயே அந்த சிம்மம் வந்து அவனை கபலீகரம் பண்ணணும், அதெல்லாம் முடிஞ்சிடும். சோ இது போல இந்த 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 பெரிய சோர்ஸ் ஒண்ணு இருக்கு, மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ஒண்ணு இருக்கு. அதை தன்னுடைய வசப்படுத்திட முடியுமா அப்படின்னா, நீங்க எந்த காரியத்துக்காக அதை பயன்படுத்திங்கிறத பொறுத்து வசப்படுத்த முடியுமா முடியாதாங்கிறத. இப்போ ஒரு சூஃபி 2 மல்லர்களை தன்னுடைய ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி மூலமா வசப்படுத்தி 2 ஞானியரா மாத்துறாரு. இந்த இந்த இடத்துல ஒரு சூஃபி ஞானியா இருக்கிறதுனால 2 சிங்கத்தை வேற பர்பஸ்க்காக அனுப்பிச்சிடுறாரு. இங்க இவர் ஞானியோ சூஃபியோ கிடையாது, ஒரு வேர்ல்ட்லியான ஒரு 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 தரகர், அவ்வளவுதான். அந்த 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 அப்பா கரெக்ட்ல வரக்கூடியவர், அந்த ஒரு வேர்ல்டியான ஒரு தரகர். அப்ப அவர் இவ்வளவு பெரிய சோர்ஸை ஹேண்டில் எல்லாம் பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காவே அது சில நாட்கள் கருணையினாலேயோ இல்ல ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ ஒரு சில நாட்கள் இருக்கும். அப்புறம் அது தன்னுடைய சுயரூபம் என்ன உண்டோ அதை காமிக்க ஆரம்பிச்சு. இந்த கதையில எழுதுறது அதுதான். அந்த அம்மா சொல்லக்கூடியது வந்து, அது வேணா சிந்தேவா இருக்கலாம், அது வேணா சிம்பாவா இருக்கலாம், ஆனா நீ வந்து போதிசத்துவர் கிடையாது அப்படின்னு சொல்லிதான் அந்த குழந்தைய கூட்டி போவா. அதுக்கப்புறம் அந்த அந்த மொத்த சாம்ராஜ்யமும் அழிஞ்சு போகும் அப்படின்னு அந்த கதை முடியும் இல்லையா? நன்றி. அதில் ஃபாலோ அப் கொஸ்டின் ஒன்று கேட்டுக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த யூடியூப் கேரக்டர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு ஆங்கிலேய இது வந்து பிரதி எடுக்கிறவராகவே இருப்பார், வீட்டிலேருந்து அவரோட நடை உடை பாவனை எல்லாத்துக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு தாட் ப்ராசஸ் மைண்ட். அப்படி ஆகாம இருந்தா நல்ல விஷயம்னு நினைப்பேன். ஏன்னா இதுல இதுல என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கைக்குள்ள கைக்கு அடக்கமா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு 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 தெய்வம் ஒண்ணு இருக்கு, அதையே நம்மளால புரிஞ்சுக்க முடியாத ஒரு ஆழமாயிடும். அவன் அந்த அந்த சிங்கத்தை, அந்த சிம்பாவை இவன் என்னவா யூஸ் பண்றான் அப்படின்னா, தன்னோட ப்ரைடா மட்டும் தான் யூஸ் பண்றான். கிட்டத்தட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு அதை வந்து பெருமைக்காகவும் ஆணவத்துக்காகவும் யூஸ் பண்றது சமம் தானே அது. சோ அது நமக்கு கேட்சியான கேரக்டரா இருக்கு. we should not touch that character, we should not follow that character actually. seconds to the பிரபஞ்சம் இல்ல. got my point? புரிஞ்சுதா? எஸ், புரிஞ்சுது. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ஏதாவது ஃபாலோ அப் கொஸ்டின் இருக்கா அருண்ராஜ்? இல்லை இல்லை, அடுத்த கொஸ்டின் படம். நன்றி. கணேசன் நடராஜன், நீங்க உங்க கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம். குருஜிக்கு வணக்கம். என்னோட பேர் கணேசன். இப்போ இந்த நாவலில், இந்த சிறுகதைகளில் வர்ற எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டவங்களா இருக்காங்க. ஒருவேளை வந்து இப்போ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி அதை புரியுதுன்னா, ரொம்ப தர்க்கங்கள் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரியான ஈஸியாக ஆட்கொண்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடந்துருமா? இல்லை ஒருவேளை இதை தர்க்கத்துக்கு கொண்டு போனால் அது ரொம்ப கேள்விகள் கேட்குறப்ப போயில அது வந்து அந்த நிலையை அடையிறதுக்கான எதுவும் ஒரு பேரியர்ஸ் எதுவும் அடையுமா, இருக்குதா அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. இல்ல நீங்க அதாவது தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டவங்களா இருக்காங்களா எல்லாரும்? ஆமா சார். இப்ப இதோட வர பெரும்பாலான கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப ராஜன் கதையில வர்றவங்களா இருக்கட்டும், இல்ல முது நாவல்ல வர்ற கேரக்டர்ஸ் இருக்கட்டும், அவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தர்க்கங்கள், ரொம்ப அவங்களோட கேரக்டர் ரொம்ப சிம்பிளிஃபைடு கேரக்டரா இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா இந்த மாதிரியான ஒரு நிலையை வந்து அடையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்ல நம்ம ரொம்ப கேள்விகள் கேட்கறோம் நம்ம எல்லாத்தையும்? அதுதான் பாயிண்ட். ஆக்சுவலி என்னன்னா, இப்போ பக்தி இருக்குல்ல, ஆமா, பக்திக்கு எது அடிப்படை? எது அடிப்படைனா ஃபெய்த்தும் இன்னசென்ஸும் தான் அடிப்படை. நம்பிக்கையும் அந்த குழந்தையும் தான் பக்திக்கு அடிப்படை இருக்குல்ல.
அப்போ இந்த குழந்தைமையும் நம்பிக்கையும் இருந்தா அந்த பக்கம் இருக்கக்கூடிய சோர்ஸ்க்கு வேற வழியே இல்லை, இதை காப்பாத்தி ஆகணும். ஒரு நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் ஒண்ணு இருக்குல்ல, குழந்தைய அப்பா மேல தூக்கி போட்டு கேட்ச் பண்றாரு. எந்த தைரியத்துல அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே மேல போகுது அப்படின்னா, எப்படியும் அப்பாவோட கை இருக்கு, நம்மளை பிடிச்சிரும் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால அப்படின்னு ஒரு ஒரு அடிக்கடி சொல்லக்கூடிய ஓமை ஒண்ணு இருக்குல்ல. எக்ஸாக்ட்லி இந்த கேரக்டர் எல்லாமே தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த இன்னசென்ஸ், அந்த ஒரு நாட் இன்னசென்ட் இந்த சென்ஸ் அப்படியே லைஃப் ஃபுல்லா இன்னசென்டான ஆட்கள்ங்கிற மீனிங்ல இல்ல, ஏதோ ஒரு இடத்துல அவங்களுடைய இன்னசென்ட் அப்படின்ற அந்த 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 குழந்தை தன்மை, குழந்தைமை ஒண்ணு இருக்கு, அறியாமை ஒண்ணு இருக்கு. அந்த அறியாமையை ஆட்கொள்வதற்கு அந்த பக்கம் ஒரு பெரிய சோர்ஸ் இறங்கி வந்து இவங்களை கைப்பிடிச்சு கூட்டி போயிடும். ஸோ தர்க்கம் மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்றவங்க இதன் வழியாவும் போய் சேர முடியும். லேட் ஆகலாம், சீக்கிரமாகலாம், அதை பத்தி நமக்கு ஐடியா இல்லை. ஆனால் இது இன்னும் ஈஸியான வழி. அதனாலதான் பக்தியில இப்போ ஏன் பக்தி இவ்வளவு பாப்புலர், ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியான வழியா இருக்கிற மாதிரி தோணுது. அதுவும் அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது, அவ்வளவு இன்னசென்டான ஆட்கள் நம்ம யாருமே இல்லை, அவ்வளவு நம்பிக்கையோட நம்ம யாருமே இல்லை. பட் இந்த நம்பிக்கையும் இந்த குழந்தைமையும் இன்னும் எளிதாக அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆற்றலால் ஈஸியாக கை கொடுத்து தூக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தேங்க்ஸ் தேங்க்ஸ். சத்யராஜ் மறுபடியும் கை வைத்திருக்கீங்க. குருஜி, சிந்தை கதையில அவன் அந்த சிந்தையோட அருள்னாலதான் வந்து நல்லா இருக்கான்ற மாதிரி சொல்லியிருப்பான். நான் அவன் சிந்தைக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது வந்து பொறுமை அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா அடுத்த பேராலே வந்துட்டு அவன் 42 வருஷம் கழிச்சு திரும்பவும் அவங்க அப்பா இருந்த மாளிகையை பார்க்கணும்னு ஆசை வந்து அங்க போயிருப்பான். அங்க அப்ப திரும்ப அந்த சத்தம் கேட்ட உடனே பதறி அடிச்சு ஓடுன்னு சொல்லி ஓடி வந்திருப்பான். ஸோ எதனால அவன் அங்க போறான், எதனால திரும்ப வாரான், அந்த பொறுமை தான் சொன்னானே. இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஓகே. நீங்க டார்த்தினியம் கதை படிச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரியல, கிட்டத்தட்ட அதுவும் இதேதான். ஒரு டார்த்தினியம் கதையிலையும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். ஒரு மிகப்பெரிய மரம் கரிய இருள் மேகமா மாறி அந்த மொத்த குடும்பத்தையும் கபலீகரம் பண்ணிடும். அதுல இருந்து தப்பிச்சு போன ஒருத்தன் நீண்ட நாட்களுக்கு பின், நீண்ட வருடங்களுக்கு பின் திரும்ப வருவான். ஆனா அந்த வீட்டுக்குள்ள போக மாட்டான். ஏன்னா அந்த தூரத்துல இருந்து பார்க்கும் போதே அந்த 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 கரிய ஏதோ ஒன்று இவனை அணுகவே விடாது, திரும்ப வந்துடும். இந்த 2 கேரக்டர் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். நம்ம 2-3 கிளாஸ்ல பார்த்திருப்போம். நம்மால இந்த இந்த மனம் இயங்கும் முறை நான் 4 சொன்னேன் இல்லையா, மனம் தனிச்சு இயங்க முடியாது. அதுக்கு 3 கச்சா பொருட்கள் தேவைப்படுது. சித்தம் அப்படிங்கிற நினைவு தொகுப்பும், புத்திங்கிற தர்க்கமும், அகங்காரம்ங்கிற ஐடென்டிட்டியும். இந்த 3ம் மாறி மாறி ஏதோ ஒண்ண மனம் அப்படிங்கிற இயந்திரத்துக்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கு. மனம் அதை அரைச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப இவன் ஏன் திரும்ப போறான் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சித்தம் அப்படின்ற நினைவு தொகுப்புல இருந்து தன்னுடைய பாஸ்ட் லைஃப் அப்படின்னு ஒண்ணு தூண்டப்படுது. அவன் செயல்ல இறங்குறான். என்ன செயல்ல இறங்குறான் அப்படின்னா, ஒரு தடவை போய் அந்த வீட்டை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பி போறான். சோ இது சித்தத்தால் தூண்டப்பட்டு நினைவு தொகுப்புல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவன் செயல்ல இறங்கக்கூடிய ஒரு தருணம். அதுதான் அங்க போயிட்டு அவன் பதறி அடிச்சு திரும்ப வரக்கூடிய ஒரு நிலை. சோ அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்மளால ஒரு விஷயத்துல அவ்வளவு சும்மாலாம் இருந்துட முடியாது. நினைவுல எங்கேயோ ஆழத்துல எங்கேயோ ஒன்று நம்ம போட்டு வச்சிருப்போம். அது அன்னைக்கு பாப்பப் ஆச்சுன்னா நாம கிளம்பி அந்த இடத்துக்கு போயிடுவோம். நம்ம மறந்துட்டோம்னு நினைக்கிற விஷயம் அப்படி மறக்கல, நம்ம ஆழத்துல எங்கேயோ ஒரு இடத்துல சைக்கிளை ஓட்டிக்கிட்டு தான் இருக்கு. அதுதான் அதோட காரணம். ஓகே. கிளென்சிங் பிராக்டிஸ் கத்துக் கொடுத்தேன்ல, அதை நிறைய பண்ணணும்னு அர்த்தம். சித்த சுத்தி அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்தோம், நம்ம ஞாபகம் இருக்கான்னு தெரியல, சித்தத்தை சுத்திகரித்தல் எப்படி அப்படின்னு. அதுக்கு கிளென்சிங் டெக்னிக்கா ஒரு 7 பிராக்டிஸ் கத்துக் கொடுத்தோம். அதை நீங்க இன்னும் நல்லா ஆழமா பண்ணணும்ன்றதான் இங்க கோரிக்கை. ஓகே. திருமலை எஸ்ஜி சொல்லுங்க. திருமலை. ஹலோ சந்துர்ஜி, இந்த இந்த கதைகள்ல இந்த நீங்க இது சொல்றீங்க இல்லையா, அது வந்து நம்ம பொதுவா இத வந்து நம்ம ஒரு அகப்பயணத்தோட ஒரு வெளிப்பாடா அப்படி எடுத்துக்கிறதா? பர்டிகுலரா அந்த ம், ஆஹ்,
இது இருக்கு இல்லையா, மணிப்பல்லவம் ஸ்டோரி இருக்கு இல்லையா, மணிப்பல்லவம் ஸ்டோரி வந்து அது ஒரு மாதிரி மெட்டாஃபரா நம்ம புரிஞ்சுக்கணுமா? அது எப்படி? அது அதாவது ஒருத்தர் போய் பார்த்துட்டு வந்து சாரோட அவருடைய கதைகள்ல எஸ் ஐ காட் இட். எனக்கு நீங்க கேட்குறீங்க புரிஞ்சிருச்சு. அதாவது சாரோட கதைகள்ல எப்பவுமே இந்த 2 அடுக்கும் எப்பவுமே உண்டு. நீங்க வெண்முரசு படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். பஞ்சபாண்டவர்கள் 5 பேருக்கும் 5 தனித்தனி நாவல் இருக்கு. 5 நாவல்கள் முக்கியமா முதல் 3 நாவல்கள் பீமனுடைய பயணம், அர்ஜுனனுடைய பயணம், தர்மனுடைய பயணம். இந்த 3 நாவல்களையுமே நீங்க நேரடியாக புறப்பயணமாகவும் புரிஞ்சுக்க முடியும். அதுல இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே மகாபாரதத்துல அவைலபிளா இருக்கிற மாதிரியே இந்த 3 நாவல்கள் இருக்கக்கூடிய பயணத்தையும் மொத்தமா அகப்பயணமாகவும் புரிஞ்சுக்க முடியும். சார்ந்த கதைகள்ல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சமே நீங்க இந்த கதையை 2 டைமென்ஷன்ல புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு எது சூட்டபிளோ அதை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படிதான் வச்சிருப்பாங்க. நீங்க சொல்ற மணிப்பல்லவம் என்னை பொறுத்த வரைக்கும் அதை அகப்பயணமா தான் நான் படிச்சேன். ஆனா சாரோட அந்த அந்த வர்ணனை விவரணை முறைகள் மூலமா நீங்க அதை புறமாவும் பார்த்துட முடியும், புறப்பயணமாகவும் அதை நீங்க அப்ளை பண்ணி பார்த்துக்க முடியும். எஸ், பெரும்பாலான கதைகள் சாருடையது அகப்பயணம் சார்ந்த கதைகள் தான். அதே அந்த அந்த கிளைமேக்ஸ் இருக்கு இல்லைங்க சார், அது வந்து அந்த பாதிரியாருக்கு வந்து மானுடம் தாண்டிய ஒரு அன்பு அப்படின்றப்ப அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறதா? அவர் வந்து கடைசியா அந்த அதாவது பன்னாசி தர்க்கத்தால் நம்ம ஒரு அதுல ரொம்ப தெளிவாவே அதுல இருக்கும். அதாவது தர்க்கத்தால் நம்ம சில விஷயத்த முட்டி முட்டி பார்ப்போம். அது நமக்கு வாய்க்கல அப்படின்னா அதன் அடுத்த அடுத்த கச்சா பொருள் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். தர்க்கம்ங்கிறது புத்தி. இவர் என்ன பண்ணுவாருன்னா கூகுள் மேப்ல ட்ரை பண்ணி பார்ப்பாரு, கூகுள்ல சர்ச் பண்ணி பார்ப்பாரு, அந்த இடத்த பத்தி மேப், அந்த சேட்டலைட் மேப் பார்ப்பாரு, என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பாரு. அப்போ முதல்ல என்ன பண்ணுதுன்னா புத்தி மூலமா இவன் இந்த மணிப்பல்லவம் அப்படிங்கிற தீவை முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி நடந்துகிட்டே இருக்கு. புத்தி மூலமா எல்லா டைமென்ஷனையும் முட்டினதுக்கு அப்புறமும் அதுல ஒரு தீர்வு கிடைக்கல. ஆட்டோமேட்டிக்காவே ஒரு அகம் என்ன பண்ணும், நம்முடைய ஆழ் மனம் என்ன பண்ணும்னா புத்தி மூலமா தீர்வு கிடைக்கலையா, ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு சித்தத்தின் மூலமா நினைவின் மூலமா அதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு அடுத்த பிளாட்ஃபார்ம் ஓபன் பண்ணும். சோ இவருக்கு நடந்தது புத்தி மூலமா ட்ரை பண்ணி பார்த்து, தர்க்கம் மூலமா ட்ரை பண்ணி பார்த்தாரு, எதுவுமே அவருக்கு கன்வின்சிங்கா இல்ல. அப்போ கடைசியில தன் நினைவு ஆழத்துல இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, அந்த பையன் போனா கடல்ல 40 நாள் இருந்தான், இருந்தப்பவும் அவனுக்கு உயிர் சேதம் எதுவும் ஆகல, பத்திரமா திரும்ப வந்தான். திரும்ப வந்து இங்க சேஃபா தான் இருக்கான், ஆனா அவன் இந்த உலகத்துல இல்ல, இப்படின்ற நினைவு இருக்கு அவருக்கு. அதனால நினைவுல இப்படி ஒரு விஷயம் இருந்தா நாம கிளம்பி போகக்கூடிய ஆட்கள் தான் நம்ம அத்தனை பேரும். நம்ம எத்தனை தடவை பழைய ஸ்கூலை போய் பார்த்திருக்கோம். 8ஆம் கிளாஸ் படிச்ச ஸ்கூலை நம்ம ஊருக்கு போனா போய் பாக்குறோமா இல்லையா? ஏன் அப்படின்னா நினைவுல ஒரு 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 சின்ன தூண்டுதல் ஏற்பட்டா பழைய விஷயம் நாஸ்டாலஜியா தானே சொல்றோம். சோ பாதிரியாருக்கு நடந்தது கைண்ட் ஆஃப் அவன் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்னு தர்க்க ரீதியா ட்ரை பண்ணி பாக்குறாரு. உண்மை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா சரி நான் எக்ஸ்பீரியன்ஸா அதை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு கிளம்பி போகக்கூடிய ஒரு ஆளா மாறிடுறாரு. அதுதான் இங்க நடந்திருக்கு அவருக்கு. தேங்க்யூ சார். இன்னொரு ஃபாலோ கொஸ்டின், மேபி நண்பர்கள் வேற யாருக்கும் கேள்வி நான் இதை கேட்டுறேன். அந்த அம்மா கேரக்டர் வராங்க இல்லைங்க சார், அவங்க வந்து அவங்களுக்கு கனவுகள் வர ஆரம்பிக்குது, அவங்க ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. அதுவும் நீங்க சொல்ற இதே இன்ஃபுளுயன்ஸ் தான். இப்போ அந்த தான். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இன்ஃபுளுயன்ஸ் தான். இப்போ அவங்க நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அவன் வீட்டுல உட்காந்து என்ன பண்றாங்க அந்த மாதிரி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். சோ ஆட்டோமேட்டிக்காவே இப்போ நம்ம நம்ம சிலரை பத்தி இன்ஃபுளுயன்ஸ் ஆயிடுறோம்ல, இன்ஸ்பயர் ஆகுறது அடுத்த விஷயம். இன்ஃபுளுயன்ஸ் ஆயிடுறோம், அவங்க செஞ்சது சில சமயம் நம்ம ரிப்ளிகா சின்ன சின்ன விஷயங்களும் நாம ஒரு நகல் எடுத்து பாக்குறோம்ல, இந்த அம்மா பண்றது எக்ஸாக்ட்லி அதுதான். நம்மள அறியாமலே நாம இந்த உடல் மூலமா மனம் மூலமா புத்தி மூலமா ஏதோ ஒண்ணு எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது நம்மள அறியாமலே கசிஞ்சு வெளியில வந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி கசிஞ்சு வரக்கூடிய ஒன்று பக்கத்துல ஒரு சோர்ஸ் இருந்தா அதன் மீதும் படத்தான் செய்யும். அப்படித்தான் இவனுடைய கனவு, இவனுடைய அந்த 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 வேறு உலகத்துல வாழக்கூடிய நிலை அவனை அறியாமலே அவனுடைய உடல் மொழி எல்லாத்தையும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏதோ வகையில அந்த அம்மாவோட சோர்ஸையும் போய் இந்த 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 இருளோ அல்லது வெளிச்சமோ அது போய் அவங்க மேல படர்ந்தது. அந்த படர்ந்த அந்த ஸ்டேஜ் தான் இவங்களுக்கும் கனவுகள் வர ஆரம்பிக்குது. இவங்க கிளம்பி போனாங்களா இல்லையா அந்த எதுக்குமே நம்ம டீல் பண்ண வேண்டியதில்லை. இவங்களுக்கு ஏன் பக்கத்துல ஒருத்தர் இருந்தா அவர் என்ன எமிட் பண்றாரோ அதை நான் ரிப்ளிகா பண்ணுவேன். இது ஹியூமனுடைய நேச்சர். அதான் காரணம். நன்றி. கேள்விகள் கூட இவ்வளவு கேள்விகளோட கேட்டு முன்வந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி.
குருஜி சவுந்தர் அவர் நிதானமாக அரை மணி நேரத்துக்கும் மேலாக தொடர்ந்து எல்லா கேள்விகளுக்கும் நிதானமாக பதிலை கேட்டுக்கலாமா? இறுதியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் நம்ம கேட்டு அதோட நிறைவு செய்து கொள்ளலாம் நினைக்கிறேன். நீங்க கேட்கலாம் உங்களுடைய கேள்வியை விஜய். வணக்கம் சந்தர் சார், நான் விஜயலட்சுமி சென்னையில இருந்து. வணக்கம். வணக்கம். பொதுவான கேள்விதான் இந்த கதைகள் பத்தி. இப்ப இந்த கதைகளுக்கு முன்னாடி இவ்வளவு சிறிய தெய்வங்கள் நமக்கு அறிமுகம் ஆயிருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஆபகத்திலையும் எல்லாத்தையுமே நம்ம பெருந்தெய்வங்களோட ஒரு இதா மாத்தி நம்ம இப்ப வச்சுக்கிட்டோம் இல்லையா? இப்ப காளின்னு டக்குன்னு அருள்ல வர்ற ஒரு தேவதைய நம்ம காளின்னு கொண்டு போய் வச்சிருவோம். இப்ப இருக்கிற வழிபாடு முறைகள்ல அப்படித்தான் இருக்கு. இதுல தனித்தனியா நமக்கு வருது. இப்ப இது தாந்திரிகம், அது சூஃபி, என்ன எல்லா விஷயங்களையும் இந்த சின்ன தெய்வங்களுக்குரிய விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி நம்ம சித்தத்தோட இன்னொரு ஒரு வடிவமா இருக்குதா? இது இப்ப ஒரு துக்கத்துல இருந்து ஒருத்தைய நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு கீழே இருந்து வர்ற ஒரு தெய்வத்தாலதான் முடியுது அப்படின்னா, மரணத்தை சந்திக்க இருக்கிற ஒருத்திக்கு அந்த மரணம் என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு ஒரு கோரமான தெய்வமா ஒண்ணு எழுந்து வருது அப்படி, அல்லது அவ அந்த காலத்திலயும் இடத்துலயும் போய் அதை ஒண்ணு சந்திக்கிறா அப்படின்னும் போது, இது நம்ம மரபுகள்ல இவ்வளவு விஸ்தாரமா இருந்த விஷயம் இப்ப இப்படி பெருந்தெய்வங்களோட போய் சேர்ந்துட்டதுனால இதுல எதுவும் இழக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கா, அல்லது அது பாசிட்டிவா மாறிடுச்சா அப்படின்ற ஒரு கொஸ்டின். நான் முதல்ல சொன்னதான், ஏன் இது மாதிரியான தொன்ம புராண கதைகளை நவீன இலக்கியத்துக்குள்ள கொண்டு வரும்போது ஜெயமோகன் சார் தான் ஏன் டாப்ல இருக்காரு? டாப்ல தி சென்ஸ் நாட் பெஸ்ட் செல்லர் அந்த மீனிங் நான் சொல்ல, ஏன் பிரமாதப்படுத்திடுறாரு அதை அப்படின்னா, முக்கியமான காரணம் அவருடைய நிலம் சார்ந்த விஷயம் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். இந்த இந்த கதைகள்ல ஒரு கதையில வாழ்வச்ச கோஷ்டம் அப்படின்னு ஒரு ஊர் பத்தி எழுதியிருப்பாரு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய 12 கைகள் இருக்கக்கூடிய 7 அடியோ 12 அடியோ இருக்கக்கூடிய ஒரு சாமுண்டி பத்தி எழுதியிருப்பாரு. ஆக்சுவலி இன்னைக்கும் அந்த ஊர் இருக்கு. இந்த இந்த இதுல சொல்லக்கூடிய கதையில சொல்லக்கூடிய அம்சம் எல்லாமே இன்னைக்கும் உங்க வழிபாட்டு முறையா இருக்கு. ஜெயமோகன் சார் தான் என்ன பண்றாருன்னா, இந்த சிறு தெய்வங்களை அவருடைய நிலத்துல இருக்கு, அத தன்னுடைய கதைகளுக்குள்ள கொண்டு வர. அதனாலதான் இப்ப இதுக்கெல்லாம் தெரியுது. இப்ப நான் சொன்னேன்ல, இப்போ சுரேஷ்குமார் இந்திரஜித் சார் இது மாதிரியான கதைகளை ட்ரை பண்ணி பார்த்திருக்காரு. நான் பாரதியில இருந்து இப்ப வரைக்கும் சொல்றேன், இப்போ இவ்வளவு பேர் ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. இந்த எந்த கதைகள்லயாவது இந்த சிறு தெய்வத்துடைய பெயரோ, நான் யாரையும் டிஸ்கவுண்ட் பண்ணல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த எந்த கதைகள்லயாவது பாரதியில இருந்து ஆரம்பிச்சு சுரேஷ்குமார் இந்திரஜித் சார் வரைக்குமான இந்த 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 பிளாட்ஃபார்ம் எழுதி பார்த்த, இந்த ஜேர்னல்ல எழுதி பார்த்த யாராவது ஒருவர் இத்தனை தெய்வங்கள், ஆபகந்தி, தூமகந்தி, இப்படி விதமான தெய்வங்களை, வாழ்வச்ச கோஷ்டத்துல இருக்கக்கூடிய தேவதை, இப்படி இவ்வளவு பேரை வெளியில கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய போதாமையினால இல்ல, அவங்க வேற பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஜெயமோகன் சாருக்கு அவருடைய நிலம் கொடுத்த தெய்வம், இன்னைக்கு 33 கோடி தேவர்கள் எனக்கு தெரிஞ்சு கேரளா கோயில் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. நான் வருஷம் இந்த மாதிரி வித்தியாசமான தெய்வங்களை பார்க்கணுங்கிறதுக்காகவே கடந்த 10 வருஷமா போயிட்டு வரேன். இப்ப நான் சொன்ன பெரிங்கோட்டுக்கரான்ற ஊருக்கு நான் ப்ரொபகேட் பண்ணல. அங்க போனீங்கன்னா குட்டிச்சாத்தானுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 முக்கியமான கோயில்கள் இருக்கு. நார்த் ஈஸ்ட்ல துர்காப்பூர் பக்கத்துல விதவிதமான பூதகணங்கள் எல்லாத்துக்கும் கோயில்கள் இருக்கு. கந்தர்வர்களுக்கு கோயில் இருக்கு. இப்படி இந்த நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் இந்த ரெண்டுலையும் 33 கோடி தேவர்களுக்கும் கோயில், பெயர், அவர்களுடைய செயல், அவங்களுடைய எல்லா வழிபாட்டு முறை அவைலபிளா இருக்கு. ஜெயமோகன் சார் கதைகளுக்குள்ள அதை கொண்டு வந்துட்டார். அப்படித்தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இதுல பெருந்தெய்வ வழிபாடா, சிறுதெய்வ வழிபாடா, நம்ம புறக்கணிஷ்டமா, அது எதுவுமே இல்லை. ஜெய சார் அதை ரொம்ப பிரமாதமா உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டாருன்னு அர்த்தம். நன்றி. கேள்விகள் இதோடு நம்ம முடித்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல தொடர்ந்து குருஜி சவுந்தர் அவரை தொந்தரவு பண்ண விரும்பல. இவ்வளவு நேரம் மிகச்சிறப்பான உரைக்கும், அதை விட இன்னும் நிதானமான பதில்கள் அனைத்துக்கும் மிக்க நன்றி. உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் தொடர்ந்து ஸ்கெட்யூல் இருந்துகிட்டே இருக்குன்னு நீங்கள் சொன்ன போதிலும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி. இது ஏதோ ஒரே ஒரு நிகழ்ச்சியாக மட்டும் இல்லாமல், இது மறுபடியும் ஒரு லைன் ஆஃப் கம்யூனிகேஷனை உங்களோடு அது திறந்து வைப்பதாக நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம விவாதத்திலே இருப்பதற்கான ஒரு பிகினிங்காக இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன்.
கலந்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இந்த மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். நம்ம இப்போ நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ஜெயமோகன் சாரும் வந்திருந்தாங்க. ஜெயமோகன் சாருக்கு என்னுடைய நன்றி. பொதுவா இந்த மாதிரியான ஒரு ஒரு சகஹிருதயர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவர்களோடு சேர்ந்து பேசி ஒரு அரட்டை அடிக்கிறதுல இருக்கக்கூடிய இன்பம் வந்து வேற எந்த தியானத்திலையும் வாய்க்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சோ அந்த வகையில இந்த மாலை பொழுதை இவ்வளவு பிரமாதமா ரொம்ப சந்தோஷமா மாற்றிய ஒவ்வொரு நண்பர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். இது ஏதோ கதை பேசுறதுக்காக மட்டும் இல்ல, இவ்வளவு நண்பர்கள் ஒன்றா கூடி இன்னைக்கு நாம இந்த பொழுது ரொம்ப சிறப்பா கழிச்சோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் என்னுடைய நன்றி. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். நன்றி. நன்றி. நன்றி குருஜி. நன்றி. நன்றி. நன்றி விஜயராகவன். நன்றி அனைவருக்கும். நன்றி குருஜி. நன்றி.